بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போகட்டும் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவர்களுடைய காலத்தோடு முழுமைப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் காலத்திற்கு பிறகு இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே ஏராளமான மூட பழக்க வழக்கங்கள், மௌட்டியங்கள் மார்க்கத்தின் பெயராலேயே நடைமுறைப்படுத்தப்படுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த மூட பழக்க வழக்கங்களை நாம் கண்டிக்கும் பொழுது தர்கா வழிபாடு நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு உண்டாக்கப்பட்ட ஒரு வழிகேடு என்று நாம் சொல்லும் பொழுது, மௌலிது, கத்தம், பாத்தியாக்கள், தகடு தாயத்துகள் இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு இந்த சமுதாயத்திலே நுழைந்த வழிகேடுகள் என்று நாம் அடையாளம் காட்டும் பொழுது, அதற்கு மார்க்க ரீதியாக ஆதாரங்களை காட்ட இயலாதவர்கள், பதில் சொல்ல முடியாதவர்கள் தங்களுடைய முன்னோர்களை ஆதாரம் காட்டுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். நீங்கள் சொல்லுகிற இந்த காரியங்கள், இந்த மூட நம்பிக்கைகள் என்று எதை நீங்கள் பட்டியலிடுகிறீர்களோ அதையெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் தான் உண்டாக்கினார்கள். அப்படியானால் எங்கள் அப்பன் பாட்டன்மார்கள் இதில் தவறு செய்து விட்டார்களா? அல்லது இன்றைக்கு இருக்கிற மார்க்க அறிஞர்கள், மௌலவிமார்கள் அவர்களுக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கை என்று தெரியாதா? ஊர்ல இருக்கிற அனைவருமே வழிகேடர்கள், நீங்க கொஞ்சம் பேர் சொல்வது மட்டும்தான் நேர் வழியா என்று இந்த முஸ்லிம் சமுதாயம் என்ன நினைக்கிறார்கள் என்றால், திருமறை குர்ஆனில் இல்லாததை செய்கிறோம் என்று அவர்கள் நினைக்கவே கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாததை அவங்க காட்டாத செய்கிறோமே, இது மார்க்கத்தில் இல்லாத பழக்கமாகிவிட்டது என்று முஸ்லிம்கள் நினைப்பது கிடையாது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இது மார்க்கம் என்பதற்கு அவர்கள்ட்ட உள்ள ஆதாரம் என்னவென்றால், இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், இதெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் செய்தது, எங்களுடைய மத குருமார்கள் சொல்லித் தருவது என்று இந்த கண்ணை மூடிக்கொண்டு இவர்களை எல்லாம் பின்பற்றுகிற காரணத்தினால்தான் இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த மூட நம்பிக்கைகளை தொடர்ந்து செய்கிறார்கள். அதனால முஸ்லிம்கள் யாரையும் கண்மூடி பின்பற்றலாமா என்ற ஒரு அடிப்படையை முஸ்லிம்கள் விளங்காத வரைக்கும் இந்த மூட நம்பிக்கைகளை, மூட பழக்க வழக்கங்களை ஒரு காலத்திலே ஒழிக்கவே முடியாது. இந்த முன்னோர்களை பின்பற்றுகிற இந்த வழக்கம் இருக்கு பாருங்க, இது ஏதோ முஸ்லிம்கள்ட்ட மாத்திரம் உள்ள தொற்றிக் கொண்டிருக்கிற பழக்கம் கிடையாது. நீங்கள் முஸ்லிம் அல்லாத சமுதாயத்திலே கூட எத்தனையோ பேரை பார்க்கலாம். படித்தவர்கள் என்று சொல்கிறார்கள், பட்டம் பெற்றவர்கள் என்று சொல்கிறார்கள், இந்த உலகத்துக்கு சட்டத்தை, நாட்டுக்கு சட்டத்தை நாங்கள் தான் உருவாக்கி கொடுத்தோம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். பெரும் பெரும் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லோருமே அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் முன்னோர்கள் செய்யறதை நம்ம மாற்றக்கூடாது, அதுல போய் நம்ம எதை ஆய்வு செய்யக்கூடாது. முன்னோர்கள் செய்து விட்டார்களே, ஆனால் அது முட்டாள்தனமாக இருந்தாலும் சரி, அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அது அறிவுக்கு பொருத்தமில்லாத காரியங்களாக இருந்தாலும் சரி, முன்னோர்கள் செய்து விட்டார்களே ஆனால் அதுக்கு அப்பீல கிடையாது, அதை நாம் சிந்திக்கவே கூடாது என்று அப்படி நினைக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த மூட நம்பிக்கைகள், முன்னோர்களை பின்பற்றுகிற அந்த பழக்கம் எல்லோரையுமே தொற்றிக் கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். தொலைக்காட்சி பெட்டியை உண்டாக்கிட்டோம், கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறான், ராக்கெட்டை விட்டுட்டோம் அப்படிங்கிறான், சேட்டலைட்டை உண்டாக்கிட்டோம் அப்படிங்கிறான். இப்படி உலகத்தில் எண்ணற்ற கண்டுபிடிப்புகளை உண்டாக்குன எவனை நீங்கள் பார்த்தாலும் சரி, அவன் அறிவுல இந்த உலகத்தில் உள்ளதை கண்டுபிடிக்கிறதுல எவ்வளவுதான் முன்னேறினாலும் சரி,
முன்னோர்கள் சொன்னதை எவனாவது சிந்திச்சு பார்க்கிறானா? அதை நம்ம ஆய்வு பண்ணுவோம், அதை நம்ம உரசி பார்ப்போம் என்று சிந்திக்கிறானா? சிந்திக்கிறது கிடையாது. அதனாலதானே கல்ல வணங்குறான். படிச்சிருக்கிறான், பெரிய விஞ்ஞானியா இருக்கிறான், பட்டதாரியா இருக்கிறான். ஒரு கல்லுக்கு முன்னாடி போய் கூனி குறுகி நிக்கிறானா இல்லையா? இது நம்மள உருவாக்கிய கல்லு, இது நம்ம செதுக்கினது, இதை போய் நம்ம எப்படி வணங்குறது என்று சிந்திக்கிறானா? இந்த சிலை வழிபாடை அவர்கள் செய்வதற்கு என்ன காரணம்? படிக்காதவர்கள், முட்டாள்கள், பாமரர்கள் இந்த வழிபாட்டில் ஈடுபடவில்லை. படித்தவர்களும் அப்படித்தான் இருக்கிற காட்சியை பார்க்கிற பெரிய நீதிபதிங்கிறான். சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா இருந்தாலும் சரி, அவன் ஒரு சிலைக்கு முன்னாடி கூல கும்பிடு போடுறானா இல்லையா? தீண்டாமை கற்பிக்கிறானா இல்லையா? நல்ல விஞ்ஞானத்தில் எங்கே முன்னேறிட்டுங்கிறான், நாகரிகத்தில் வளர்ச்சி பெற்றுட்டோம்னு சொல்றான். ஆனாலும் இவன் கடவுளுடைய காலில் பிறந்தவன், நான் கடவுளுடைய தலையில பிறந்தவன், இப்படின்னு எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால நான் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, இவன் தாழ்ந்தவன், நான் ஒசந்தவங்கிற இந்த பாகுபாட்டை எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி தந்தார்கள். நாங்க கடைபிடிக்கத்தான் செய்வோம். இருக்கிறானா இல்லையா? அதே மாதிரி பார்க்கிறேன், காசு பணத்தை பண்டிகை நாள் என்று வந்துவிட்டால் நல்ல அந்த பண்டிகை புத்தாடை உடுத்தி அப்படி மகிழலாம், கொண்டாடலாம், அவன் வழிபாட்டு தலத்துக்கு செல்லலாம். ஆனாலும் பண்டிகை கொண்டாடுகிறோம் பேர்ல லட்சக்கணக்கான ரூபாய்களை, கோடிக்கணக்கான ரூபாய்களை கரியாக ஆக்குகிறார்கள் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காலகாலமா நடக்குது, எல்லாரும் செய்யறான். காசை கரியாக்குறது முட்டாள்தனம் என்றாலும் சரி, இதனால மருத்துவ ரீதியாக இன்றைக்கு உலகத்துக்கு அதனால பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, நமக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, காலகாலமா நடக்குதா இல்லையா என்று அந்த மாசை அசுத்தப்படுத்துகிறார்கள் இல்லையா? இப்ப முன்னோர்களை பின்பற்றுகிற பழக்கம் நிறைய பேர் செய்து விட்டார்களே, ஆனால் அது தப்பா இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுகிற பழக்கம் எல்லா சமுதாயத்திலும் இருக்கிற காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த பழக்கம் கூட இப்ப ஏற்பட்ட பழக்கம் கிடையாது. ஆதி காலத்தில் இருந்த யாரெல்லாம் அசத்திய கொள்கையில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய அசத்தியத்தை, தங்களுடைய மனோ இச்சை சொல்வதை நியாயப்படுத்துவதற்கு இளமலையா இப்படி பழிய போட்டு ஊர்ல எல்லாம் செய்யறான்ல, எங்க அப்பம்பாட்ட செஞ்சான்ற இப்படின்னு அவர்கள் மீது பழி போட்டுக் கொண்டு தங்களுடைய இந்த மூட நம்பிக்கைகளை அரங்கேற்றுவதற்கு விட முடியாத இவருடைய பழக்க வழக்கங்களை, தீய பழக்க வழக்கங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இப்படி அவர்கள் யார் மேலேயாவது பழி போடுகிற காட்சியை பார்க்கிறோம். திருமறை குர்ஆன்ல இத அல்லாஹ் சொல்லி இந்த பழக்கம் முஸ்லிம் கிட்ட இருக்கக்கூடாதுன்னா, இந்த மாதிரி முன்னோர்கள் மேல பழி போட்டு அல்லாஹ் சொல்லாத, ரசூல் சொல்லாத எல்லாம் மார்க்கம்ங்கிற பேர்ல செய்யற அந்த பழக்கத்தை கைவிடுங்கள், முன்னோர்களை கண்மூடி பின்பற்றுகிற பழக்கத்தை கைவிடுங்கள் என்றெல்லாம் இந்த இஸ்லாத்திற்கு எதிரிகளாக அன்றைக்கு இருந்தவர்கள் அவங்கதான் முன்னோர்களை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள், கண்மூடி பின்பற்றினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், நூஹ் நபி என்ற ஒரு இறை தூதர், அவங்க போய் அவங்க காலத்தில் உள்ள அந்த மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை சொல்லுகிறார்கள். ஒரு கடவுள் கொள்கை போய் சொல்லுகிறார்கள். நிறைய கடவுளர்களை வணங்காதீங்க, நிறைய கடவுளர்களை ஏற்படுத்தாதீர்கள், ஒரே ஒரு கடவுளை மாத்திரம் வணங்குங்கள் அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். அப்ப அந்த நூஹ் நபி அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதெல்லாம் கிடையாது, நிறைய கடவுள் இருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது, எங்கள்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கிறேன்னு சொன்னார்களா? அதெல்லாம் சொல்லல. என்ன சொன்னாங்க? மா சமீனா பி ஹாதா பி ஆபாயினல் அவ்வலீன். நூஹே, இதெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள்ட்ட நாங்க கேள்விப்பட்டது இல்லையே. எப்ப எங்க அப்பம் பாட்டன் சொல்லாதது அவனுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? நீ புது கொள்கைகளை சொல்ற, எது சரி எது தப்புண்டு நல்லவர்கள் ஆய்வு பண்ணி ஏற்பார்கள், கெட்டவர்கள் தவறான கொள்கையில உள்ளவர்கள் என்ன செய்வான்? அவனுக்கு நல்லது கெட்டதுன்னு ஆய்வு பண்ண மாட்டான். அதை செயல்படுத்துவதற்கு யார் மேலேயே பழிய தூக்கி போடுவான். நூஹ் நபி காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் அப்படித்தான் சொன்னார்கள். நீங்க சொல்ற புதுசா இருக்கிறது இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இன்றைக்கு நம்ம போய் தர்கா வழிபாடு இது ஓரிரை கொள்கைக்கு எதிரான காரியம், இது ஒரு மூட நம்பிக்கை, இது ஒரு சிற்கு, நரகத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காரியம் நம்ம போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது புதுசு புதுசா சொல்றாங்க. அப்ப எங்க அப்பா பாட்டெல்லாம் முட்டாளா? அவன் நரகத்துக்கு போவான்னு கேட்கிறான் பாருங்க. இப்படி இவங்க கேட்கல, இதே மாதிரி நூஹ் நபியை எதிர்த்த அந்த காபிர்கள் கேட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நூஹ் நபியை எதிர்த்தவர்கள் எந்த வாதத்தை வைத்தார்களோ அந்த வாதத்தை ஒரு முஸ்லிம் வைக்கலாமா? இதையெல்லாம் அல்லாஹ் கண்டிக்கிறான். அதே மாதிரி மூசா நபி என்ற இறை தூதர்,
அவங்க போய் சொல்றாங்க, பெரிய ஒரு ராஜாங்க நடத்தி கொண்டிருந்த ராஜ தர்பார் நடத்தி கொண்டிருந்த பணபலமும் படைபலமும் மிக்க ஃபிரௌன் இடத்துல போய் அவனுடைய கூட்டத்தார்கிட்ட போய் இப்படி எல்லாம் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறீங்களே, ஃபிரௌனை கடவுளாக நம்பி கொண்டிருக்கிறீர்களே, அல்லாஹ் மட்டும்தான் கடவுளே என்று மூசா நபி அவர்கள் போய் அந்த மக்கள்கிட்ட போய் இந்த ஏகத்துவ கொள்கை எடுத்து சொல்கிறார்கள். ஃபிரௌன் என்ன பண்ணா, நிறைய தர்க்கதியான ஆதாரம் எடுத்து போட்டானா, ஆதாரம் சொல்லல, என்ன கேட்டா ஃபமா பாலுல் குரூனில் ஊலா தூண்டி விடுறான். மூசா நபிக்கு எதிராக அந்த சமுதாயத்தை தூண்டி விடுறான். மூசாவே, அப்ப நாங்க வணங்குற கடவுள்லாம் இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்னா, நீ சொல்ற அல்லாதான் கடவுள், இதையெல்லாம் வணங்கி எங்களுடைய முன்னோர்கள் நிலைமை என்ன? இங்க அப்பம்பாட்டை செஞ்ச தப்புன்னு சொல்றியா? அவங்க எல்லாம் இப்ப நரகத்துக்கு போவார்கள் சொல்றியா? அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் சொல்றியா? அப்படின்னு மூசா நபிட்ட ஃபிரௌன் என்ன கேள்வியை கேட்டானோ அதே கேள்வியைத்தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் நம்மளை நோக்கி கேட்கிறார்கள். இந்த மூட பழக்க வழக்கங்களை கைவிடுங்க, இந்த அனாச்சாரங்களை கைவிடுங்க, விதத்துகளை விட்டொழிங்கன்னு கேட்டா இவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க? ஃபிரௌன் கேட்ட அதே கேள்வி ரிப்பீட் ஆகுது. எதுக்காக சொல்றேன்? இந்த மாதிரி முன்னோர்கள் மேல பழி போடுறது, இது இஸ்லாத்துக்கு எதிராக நின்றவர்கள், இறை தூதர்களை எதிர்த்தவர்கள் தான் இப்படிப்பட்ட வாதங்களை வச்ச திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதே மாதிரி இன்னொரு ஒரு இறை தூதரை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஹூது என்ற இறை தூதர், அவங்க போய் ஒரு சமுதாயத்துக்கு அவங்க இறை தூதரை அனுப்பப்படுகிறார்கள். ஆது என்ற சமுதாயத்துக்கு அவங்க போய் சொல்றாங்க, இதே கொள்கையை போய் சொல்லும் பொழுது அந்த மக்கள் என்ன கேட்டாங்க? காலுவா ஜீத்தனா நீ நாபுதல்லாக வஹதஹு நதர மாக்கான ஏபுத ஆபாவுனா, ஹூதே எங்களுடைய முன்னோர்கள் எதை வணங்கினாங்களோ அதை வணங்கக்கூடாதுன்னு தடுக்க வந்திருக்கிறீங்க. நாங்க அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், ஒரு கடவுளை தான் வணங்கணும், எங்க அப்பம்பாட்டை வணங்கினா தப்பு இப்படின்னு சொல்றதுக்கு வந்திருக்கிறீங்க. எங்க அப்பம்பாட்டனை குற்றவாளின்னு அப்படி ஆக்காத, அவனை குற்றவாளியை சித்தரிக்க நரகத்துக்கு போவான் அப்படி சொல்லாத. எங்க அப்பம்பாட்டை செஞ்சதுக்கு மாற்றமா நாங்க நடக்கவே மாட்டோம் என்று அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்தவர்கள் இதே வாதத்தை முன்னோர்கள் மேல பழி போட்டு முன்னோர்கள் மேல வச்சிருந்த குருட்டு பக்தினாலதான் அவங்க நல்ல இந்த கொள்கையை சத்திய கொள்கையை எதிர்த்தார்கள் அப்படிங்கிற அல்லாஹ். சாலிஹ் நபி அவர்கள் இதே மாதிரி போய் சொல்றாங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய குரல் வலையை நெரிப்பதற்கும் கூட இதே வாதத்தை தான் அந்த சமுதாயம் தூக்கி பிடித்தார்கள். என்ன சொன்னாங்க? யா சாலிஹ் கல் குன்த ஃபீனா மர்ஜுவன் கபலகாதா, சாலிஹே இதுக்கு முன்னாடி நல்ல நம்பிக்கையாளர் பண்ணி இருந்த, நல்ல தன்னை இருந்த, இப்ப நீ என்ன சொல்ற? தன்ஹானா நாபுது மாயபுது ஆபாவுனா, எங்கள் முன்னோர்கள் வணங்குறதை எல்லாம் வணங்கக்கூடாதுன்னு தடுக்க வந்திருக்கிறியா? அப்படின்னா நாங்க தெளிவான சந்தேகத்தில் இருக்கிறோம், உன்னை நாங்க ஏத்துக்க முடியாது, எங்க அப்பம்பாட்டை செஞ்ச தப்புன்னு சொல்லாதே, அதைத்தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் என்று இறை தூதர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் அவர்கள் சத்திய இஸ்லாத்தை போய் சொல்கிற நேரத்தில் அவர்களை எதிர்த்த மக்கள் இப்படிப்பட்ட அந்த வாதங்களை வைத்து கண்மூடி பின்பற்றுகிற அவர்களுடைய தவறான நடவடிக்கையினால அவர்கள் சத்தியத்தை கடைசி வரைக்கும் விளங்கவே இல்லை. யார் முன்னோர்கள் சொன்னதை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நிறைய பேர் செய்யறாங்க என்பதை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இது அல்லாஹ்வுடைய வார்த்தையே இல்லையா, இந்த இறை தூதர் சொல்றது இது இறைவனுடைய செய்தியா இல்லையா என்று யார் ஆய்வு பண்ணினார்களோ, யார் தங்களுடைய முன்னோர்களுடைய நடவடிக்கையோடு இறை செய்தியை ஒப்பிட்டு பார்த்தார்களோ அந்த சமுதாயம் மட்டும்தான் நேர்வழியில் வந்ததை தவிர முன்னோர்களை கண்மூடி பின்பற்றியவர்கள் ஒரு காலத்தில் நேர்வழிக்கு வரவே இல்லை. அதே மாதிரி இந்த இறை தூதர்கள்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ எல்லா இறை தூதர்கள்ட்டையுமே இதே மாதிரிதான் அந்த மக்கள் மறுத்ததை திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வைதா துத்துலா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின், தெளிவான வசனங்கள் அவர்கள்ட்ட ஓதி காட்டப்பட்ட நேரங்களில் எல்லாம் காலு அவர்கள் சொன்னார்கள், மாகாதா இல்லா ரஜுலுன் யுரீது யசுத்தக்கும் அம்மாக்கான ஏபுது ஆபாவுக்கும், உங்க முன்னோர்கள் வேணுங்கிறதை எல்லாம் குறை சொல்றதுக்காக வேண்டி வந்திருக்கிற ஒரு ஆளு. இவர் யார் தெரியுமா? இவரை பின்பற்றி சொல்லி சொல்லுகிறீர்களா? இவர் நல்ல மனிதராக நீங்க நினைக்கிறீர்களா? உங்க அப்பம் பாட்டம் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்றான், அதையெல்லாம் தடுக்க வந்திருக்கிறான் என்று மக்களை உசுப்பேற்றி விட்டு காலகாலமாக நாங்க செஞ்சதெல்லாம் தப்புங்கிறியா? எங்க முன்னோர்கள் அறிவு கட்டவர்கள் என்று சொல்றீங்க, உனக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு, நீ தான் பெரிய ஒரு தலைமை பதவியை உண்டாக்கி கொள்வதற்காக எப்படி பேசுறியா என்றெல்லாம் எந்த இறை தூதர் அனுப்பப்பட்டாலும் அவர்கள் போய் வேத வசனங்களை ஓதி காட்டக்கூடிய நேரத்தில் நாங்க எங்க முன்னோர்களைத்தான் ஃபாலோ பண்ணுவோம் என்று
கண்மூடி பின்பற்றிய காரணத்தினால் அந்த இறை தூதர்களை மறுத்தார்கள் அப்படின்னு திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த முன்னோர்களை கண்மூடி பின்பற்றுகிற வழக்கம் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து அந்த யாரெல்லாம் இந்த சத்திய கொள்கையை எதிர்த்தார்கள் நூஹ் நபி காலத்தில் இருந்து ஒவ்வொரு இறை தூதர் அனுப்பப்படும் பொழுதும் முன்னோர்கள் மேல வச்சிருந்த குருட்டு பக்தியினாலதான் நிறைய சமுதாயங்கள் வழிகட்டார்கள் நல்லா சொல்றான். இந்த பழக்கம் தொன்று தொட்டு வருகிற இந்த கண்மூடி பின்பற்றுகிற பழக்கத்தை திருமறை குர்ஆன்ல கடுமையா அல்லாஹ் சார்றான். யாரெல்லாம் இப்படி கண்மூடி பின்பற்றுகிறார்களோ அதை தப்புண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், கடுமையா கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? வைதா கீழலகும் இத்தபியுமா அன்சலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று இவர்கள்ட்ட சொல்லப்பட்டால் நம்ம தௌஹீத் ஜமாத் நம்ம என்ன சொல்றோம்? நாங்க சொல்றத கண்மூடி பின்பற்றுங்கன்னு சொல்றோமா? முன்னோர்களை கண்மூடி பின்பற்றாதீங்கன்னு சொல்லக்கூடிய நாங்க பெரும்பான்மை செய்யறாங்க அவங்கள கண்மூடி பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொல்ற நாங்கள், மார்க்க அறிஞர்கள் மூளைமார்களை கண்மூடி பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொல்ற நாங்க எங்களை கண்மூடி பின்பற்ற சொல்லுவோமா? நாங்க என்ன சொல்றோம்? அல்லாஹ் இறக்கிய வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவன்கிட்ட இருந்து அல்லாஹ்ட்ட இருந்து என்ன வஹியை இறக்கப்பட்டதோ அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, தர்கா வழிபாடு கூடுமா கூடாதா? கூடும்டா அங்கிட்டு போயிருவோம், கூடாதுதான் இங்கிட்டு வந்துருங்க. இப்படின்னு நம்ம அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுங்க, ரசூலுடைய போதனை பின்பற்றுங்கன்னு சொல்றோம். அப்ப இங்க உள்ள மக்கள் எல்லாம் முஸ்லிம்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உள்ள அந்த மக்கள் பதில் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், காலு பல் நத்தபியு மா அல்பைன அலைஹி அபானா, எங்கள் முன்னோர்களை எந்த வழியை நடக்க கண்டோமோ அந்த வழியை எங்களுக்கு போதும், அந்த வழியை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம், நீ ஒரு புது வழியை கொண்டு வராத இப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவ்வளவுக்கான ஆபாவும் லா ஏகிலூன செய்யும் வலா யகததூன், இவர்களுடைய முன்னோர்கள் எதையும் சிந்திக்காதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலும் இவங்க அவங்களை பின்பற்றுவார்களா? அந்த முன்னோர் நேர்வழியை தெரிஞ்சிருந்தானா, மார்க்கத்தை படிச்சிருந்தானா நீ ஆய்வு பண்ண மாட்டியா? அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் நடந்தான் என்று 100% பின்பற்றுவியா? அவன் வழியேற்ற இருந்தவனுடைய நிலைமை என்ன, அப்போ ஃபாலோ பண்ணுவியா? அவன் மார்க்கத்தை அறியாதவனா இருந்தாலும் அப்போ ஃபாலோ பண்ணுவியா என்று அல்லாஹ் கடுமையை கண்டிக்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்றான், இதா கீழலகும் தாளவு இலாமா அன்சலல்லாஹு வ ரசூல், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், இந்த தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுமையானால் காலு ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்களை எந்த வழி நடக்க கண்டோமோ அந்த வழியே போதும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவுக்கான ஆபாவும் லா ஏலமூன செய்யும் வலா யகததூன், அவர்களுடைய முன்னோர்கள் எதையும் விளங்காதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலும் இவங்க அவங்களை பின்பற்றுவார்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். இன்னொரு வசனத்துல அவ்வளவுக்கான ஷைத்தானு எதுவும் இல்ல அதாபி சயிர், இவர்களுடைய முன்னோர்களையும் இவர்களையும் கொழுந்து விட்டறியக்கூடிய நரக நெருப்புக்கு ஷைத்தான் அழைத்தாலும் இவர்கள் பதில் தருவார்களா? அந்த முன்னோர்கள் செய்யற வழி சொர்க்கத்துக்கு போற வழியை செஞ்சானா நரகத்துக்கு போற வழியை செஞ்சானா நீ ஆய்வு பண்ண மாட்டியா? அப்படின்னு அல்லாஹ் செய்யறான்னா இந்த மாதிரி கண்மூடி பின்பற்றுகிற வழக்கத்தை கடுமையா கண்டிக்கிறான். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துல செய்த பிரச்சாரம் மக்காவில் இருக்கும்போது பண்ணாங்க பாருங்க, ஒரு சில விஷயங்களை தான் மதீனாவுல வந்த பிறகுதான் நிறைய சட்டங்கள். ஆரம்பத்தில் மக்காவில் இருந்த காலத்துல எல்லாம் அடிப்படையாக 1-2 விஷயங்களை தான் 13 வருஷ காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொன்னார்கள். அவங்க ஆரம்ப காலத்தில் சொன்ன மெசேஜ்ல முக்கியமான மெசேஜ் என்ன தெரியுமா? அபூ சுஃபியான் அவர்கள்ட்ட, அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏத்துக்கறல, அவர்ட்ட ஹெர்குலிஸ் மன்னர், ஹிர்கல் நாட்டை சேர்ந்த அந்த மன்னர் ஹெர்குலிஸ் என்ன செய்யறாரு கேட்டா, அவர் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி விசாரிக்கிறார். அப்ப எப்படி விசாரிக்கிறார்னா, இந்த முகமது ஒருத்தர் வந்திருக்கிறார்ல, அவருடைய நிலைமை என்ன, அவர் உங்களுக்கு என்ன போதிக்கிறாரு என்றெல்லாம் இஸ்லாத்தின் எதிரியாக இருந்த அபூ சுஃபியான் விசாரிக்கும் பொழுது, அப்ப அபூ சுஃபியான் நபிகள் நாயகத்தினுடைய அந்த போதனையை அவர் அழகா சொல்லி காட்டுறாரு. எப்படி சொல்றாரு? முகமது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஓபுதுல்லா வலா துஷிரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அவனை மாத்திரம் வணங்குங்கள் அப்படின்னு முகமது சொல்றாரு. ஒரே ஒரு கடவுளை தான் வணங்கணும், வேற கடவுளை வணங்கக்கூடாது அப்படிங்கிறார். வத்ருக்கு மாயக்கூடு ஆபாவுக்கும், உங்கள் முன்னோர்கள் சொன்னார்கள் பேச்சை விட்டு விடுங்கள், நிப்பாட்டி விடுங்கள். இனிமே நீங்க என்ன செய்யக்கூடாது, முன்னோர் மேல பழி போடுற வேலை வச்சுக்க கூடாது. முன்னோர் சொன்னாங்க அப்பம்பாட்டம் செஞ்சான்னு சொல்லிடலாம் காரணம் கற்பித்துக் கொண்டு நீ வழிகேட்டில் இருக்காத, அதை தூக்கி எறிந்து விட்டு இஸ்லாத்துக்கு வா.
என்று அந்த முகமது சொல்லுகிறார் என்று அவர் சொல்றார் என்று சொன்னால் நம்ம என்ன விளங்குறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்மூடி பின்பற்றுகிற பழக்கத்தை முதல்ல கைவிட வேண்டும் என்றுதான் ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு போதனை செய்கிறார்கள். என்ன போதனை செய்யறாங்க? நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்க, அப்பம்பாட்டு செஞ்சாண்டு அந்த கண்மூடி பின்பற்றுகிற பழக்கத்தை கைவிடுங்க. இதைத்தான் ஆரம்பத்தில் திரும்ப திரும்ப சொன்னார்கள். ஏகத்துவ கொள்கையை சொன்ன மாதிரி, மறுமை நம்பிக்கையை சொன்ன மாதிரி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஆரம்ப காலத்தில் அந்த மக்கள்கிட்ட இருக்கவே கூடாது என்று நினைத்த பழக்கம் என்ன? அந்த அப்பம் பாட்டாங்கிற பேச்சை நிப்பாட்டு. அல்லாஹ் என்ன சொன்னான்னு பாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் நான் என்ன சொல்றேன்னு பாரு. இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆரம்ப காலத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள். தன்னுடைய கடைசி காலத்தில் கூட இந்த மக்களை ஒரு ஏகத்துவ சிந்தனை அடிப்படையில் ஒரு பகுத்தறிவு மிக்க ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயத்தை வார்த்தை எடுத்த பிறகு, பக்குவப்படுத்திய பிறகு கடைசி ஹஜ்ஜில் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் திரண்ட அந்த அரபா பெருவழியில சொன்னார்கள், அலா வ இன்ன குல்லி ஷைஇன் மின் அய்யாமில் ஜாஹிலியத்தி மௌலூன் அலா கதமைய. அறியாமை காலத்து அனைத்து பழக்க வழக்கங்களும், கண்மூடி பின்பற்றிய உங்களுடைய முன்னோர்கள் செய்த அனைத்து மூட பழக்க வழக்கங்களும், மூட நம்பிக்கைகளும் என் காலுக்கு கீழே போட்டு நான் மிதித்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மூட பழக்க வழக்கங்களும் இன்றோடு ஒழிக்கப்பட்டு விட்டது, மிதித்து தரையோட தரையாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மூட பழக்க வழக்கத்தை, கண்மூடி பின்பற்றுகிற பழக்கத்தை காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிட்ட அறிவு உள்ள ஒரு சமுதாயத்தை, ஆய்வு பண்ணுகிற ஒரு சமுதாயத்தை, அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் நடக்கிற ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விட்டேன் என்று சொன்ன இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிற முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் சொன்னதை பார்க்கிறார்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை பார்க்கிறார்களா? குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு குர்ஆனுடைய தமிழாக்கத்தை படித்து அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்களா? முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன நிலைமை நிலவுது? ஃபிரௌன்ட்ட என்ன கொள்கை இருந்ததோ அதே கொள்கை இன்றைக்கு முஸ்லிம்கிட்ட இருக்கிறது. ஓரளவுக்கு இந்த மூட பழக்க வழக்கங்களை, மூட்டியங்களை எல்லாம் நம்ம ஒழிச்சுக்கிட்டே வந்திருக்கிறோம். பெரிய ஒரு மாற்றம் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் பேசுகிற முஸ்லிம்கள் இன்றைக்கு இந்த தர்கா வழிபாடு, மூழுது, கத்தம்பாத்தியவெல்லாம் தப்பு என்று, சிற்கு என்று விளங்கி வந்துவிட்டார்கள். ஆனாலும் இன்னும் சில பகுதிகளில் அந்த மூட பழக்க வழக்கம், ஃபிரௌனுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுகிற பழக்கம். என்ன கொள்கை? இங்க அப்பம் பாட்டு தான் எனக்கு வேணும், இதைத்தான் ஃபிரௌன் சொன்னா, இதைத்தான் அபூஜஹல் சொன்னா, இதைத்தான் அபூலஹப் சொன்னா. அப்ப அந்த கொள்கையை இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வைத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த மூட பழக்க வழக்கங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மூட பழக்க வழக்கங்களை காலுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டேன் என்று சொன்னார்களோ அந்த மூட பழக்க வழக்கங்களை, முன்னோர்களை கண்மூடி பின்பற்றுகிற பழக்க வழக்கம் இன்றைக்கு முஸ்லிம்களை தொற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்படி என்னவெல்லாம் முன்னோர்கள் பெயரால் மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் முஸ்லிம்கள்ட்ட இருக்குது. இதெல்லாம் மூட நம்பிக்கை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதையெல்லாம் முஸ்லிம்கள் மண்ணுக்கு கீழே போட்டு இதையெல்லாம் மிதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த சமுதாயத்தில் நோய் நொடி ஏற்பட்டு விட்டால், ஒரு ஆளுக்கு உடல்நல சரியில்லை என்று சொன்னால் மார்க்க அறிஞர்கிட்ட போய் நிற்கிறார்கள். நோய் நொடி என்ன செய்யணும்? மார்க்கத்தில் என்ன செய்யணும்? மருத்துவம் பார்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஒருத்தர் ஓதி பார்ப்பதற்கு குள்ளு கொள்ளாகது, குள்ளவு பிறப்பின் ஆசை, குள்ளவு பிறப்பில் பழக்கு, இந்த மாதிரி சூறாக்கள் தெரிந்திருந்தால் அதை கொண்டு ஒருத்தர் என்ன செய்யலாம்? ஓதி தன்னுடைய மேனியில தடவி கொள்ளலாம். இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் என்ன செய்யறாங்கன்னா நேர ஒரு அஜர்த்தை நோக்கி போகிறார்கள். அவர் என்ன செய்யறாரு? அவர் டாக்டர் படிச்சிருக்கிறாரா? அவர் ஏதோ மாத்திரை மருந்து கொடுக்க போறாரா? ஒண்ணு இல்ல. அவர் என்ன செய்யறாரு? உனக்கு காய்ச்சலா, வயிற்று வலியா, இந்த தாயத்தை போட்டுக்க, இதை போட்டுக்கிட்டீங்கன்னா உடனே நோய் குணமாயிரும் அப்படிங்கிறார். அதை நீங்க வாங்கி கட்டுகிறீர்கள். எந்த அடிப்படையில் கட்டுறீங்க? இந்த தாயத்துல ஏதாவது ஒரு நிவாரணம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி விட்டு ஒரு லேபிள கொண்டு போய் கொடுங்க. அதற்கு தாயத்தை போட்டு இதுல காய்ச்சலுக்கு மருந்து இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? வயிற்று வலிக்கு மருந்து இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? அந்த தாயத்தை கொண்டு போய் ஒரு லேபிள கொண்டு போய் கொடுங்க. அதற்கு சொன்ன என்னமும் செஞ்சிட முடியாது. ஒரு லேபிள கொண்டு போய் கொடுத்து இதுல அனாசின் இருக்கிறதா, இதுல அனால்ஜின் இருக்கிறதா, இதுல லோபாரட் இருக்கிறதா, ஏதாவது ஒரு பவர், இதுல ஒரு குளுக்கோஸ் இருக்கிறதா, என்ன இருக்குன்னு கொண்டு போய் காட்டுங்க. கத்திக்கிட்டே இருந்ததுனால அதுல நிறைய அழுக்குகள் பட்டு
கிருமி வேண்டா இருக்குமா தவிர அதுல நிவாரணத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு உண்மை இல்ல அதுல. சும்மா வெறும் டம்ளரை காட்டி இதுல என்னமோ ஒண்ணு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு நாளுன்னா கயிறை கொடுக்குறாரு. கயிறை கொடுத்து நீங்க என்ன செய்றீங்க? அஜர்த்த கையால கொடுக்கறனால அவர் அதை ஓதி உள்ள எல்லாத்தையும் அடைக்கிறவாராம். குரானை எல்லாம் அடைஞ்சிருவாரு. உள்ள அப்படி அடைச்சு திணிச்சு அதை எப்படி பாக்குறது? அது அவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி திணிச்சு அடைச்சு கொடுத்தாருன்னா அவர் கையால வாங்கினா நோய் குணமாயிரும் இப்படி நம்புகிறார்கள். இதை நியாயப்படுத்துறதுக்கு என்ன செய்யறாங்க? இது இப்படி மூட நம்பிக்கை இல்லையா இது? இந்த கயிறுல என்ன நிவாரணம் இருக்கு? எப்படி நிவாரணம் இருக்கு நம்புற? ஒரு டாக்டர் கொடுக்கிற ஊசிய நிவாரணம் இருக்குன்னு நம்ம நம்பலாம். மருத்துவம் சொல்லுது மருந்துகள்ல நிவாரணம் இருக்கு நம்பலாம். இது எப்படிப்பா இதுல எப்படிப்பா நிவாரணம் கிடைக்கும்? அதெல்லாம் இல்ல அஜர்த்து தர்றாருல. காலகாலமா நாங்க தாயத்தை போட்டுக்கிறோம்ல இப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அப்ப நியாயப்படுத்துறதுன்னு சொல்றாங்க. அது குரான் தானே ஓதி ஊதுறாங்க. அதனால தப்பு இருக்கிறது. குரான் வசனம் தானே இருக்கிறது. குரான் வசனம் இருந்தா குரான் வசனத்தை எப்படி பயன்படுத்தணும் மார்க்கம் சொல்லுது. இப்ப பசிச்சா இட்லி சாப்பிடுன்னு நம்ம சொல்றோம். பசிச்சா என்ன செய்யணும்? சோறு திண்டா பசி அடங்க, இட்லி திண்டா பசி அடங்க, புரோட்டா திண்டா பசி அடங்க. ஒருத்தனை செய்யறான் இட்லி 5 இட்லி நான் சாப்பிட்டேன் ஒரு எழுதி கழுத்துல தொங்க விட்டுக்கிறான். உடனே பசி அடங்கிருமா? அட சாப்பிட்டாதான் பசி அடங்க. நீ சோறு அள்ளி வாயில போட்டாதான் பசி அடங்குமா தவிர நான் சோறு திங்க 2 தட்டு சோறு திங்க 2 எழுதி மாட்டின பசி அடங்குமா? ஒரு டாக்டர் மருந்து சீட் எழுதி தர்றாரு. இதை கொண்டு போய் கடையில வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நோய் குணமாகுங்கிறாரு. ஒருத்தர் அதை வாங்கி கழுத்துல மாட்டிக்கிறான். டாக்டர் சீட்டை வாங்கி கழுத்துல மாட்டிக்கிறான். இதுல எப்படி நோய் குணமாகும்? அதை வாங்கி திண்டதுன்னு நோய் குணமாகும். அப்ப மார்க்கத்துல குரான் வசனங்களை கொண்டு ஓதி பார்க்கலாம். நீ ஓதிப்பாரு, அதை நீ படி, அதனால நன்மை தவிர அதை கழுத்துல மாட்டி வச்சுக்கிட்டா அதை வீட்டுல அப்படி எழுதி அப்படி ஒட்டி விட்டால் உடனே நோய் குணமாயிருமா? முசீபத்துல போயிருமா? இது அல்லாஹ்வுடைய ரசூல் இதை பத்தி ஒண்ணுமே பேசலைன்னு சொன்னா அப்போ அது பரவாயில்லன்னு விட்டுறான். ஏதோ மூட நம்பிக்கை தெரியாம செய்யறாங்க. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா கண்டிக்கிறார்கள். இந்த அளவு கண்டிக்கிறாங்க. அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் இந்த மார்க்கத்தில் சொல்லப்படுகிறதா இல்லையா? ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது. சிலையை வணங்குற ஒண்ணுதான், தாயத்தை நம்புறது ஒண்ணுதான். நீங்க சிலையை எப்படி நம்புறாங்க? கடவுளுடைய அந்த தன்மை பவரு இந்த சிலைக்கு இருக்கு நம்புறாங்களே, கல்லுக்கு இருக்கு நம்புறாங்களா இல்லையா? அதை நீங்க எல்லாரும் ஷிர்க் என்று சொல்கிறீர்கள். அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், சிலையை வணங்கணும் அது ஷிர்க், பாவம், நரகத்துக்கு போற பாவம் அப்படி நம்புறீங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலையை மட்டும் ஷிர்க்னு சொல்லல, இந்த தாயத்தை ஷிர்க்ங்கறாங்க. எப்படி எல்லாம் சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு கூட்டம் வருகிறார்கள். 10 பேர் கொண்ட ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி வருகிறார்கள். வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 பேர்ட்ட அவங்க சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழியை ஏற்று அவங்க இஸ்லாத்துக்கு அவங்களை வரவழைக்கிறார்கள். கலிமா சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க என்றெல்லாம் அவங்களுடைய அந்த உறுதிமொழியை ஏற்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு ஆளுகிட்ட கை எடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து கைக்கு மேல அவங்களுடைய கையை வைத்து உறுதிமொழி எடுக்கிறார்கள். அல்லாஹ்வை தவிர நாங்க எதையும் வணங்க மாட்டோம், உங்களை தூதரை ஏத்துக்கிறோம். 9 பேர் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையில உறுதிமொழி செய்து கொடுக்கிறார்கள். 10வது ஆள் கை வைக்கும் போது கை எடுத்துட்டாங்க. ஏன் அவர்கிட்ட மட்டும் ஏன் உறுதிமொழி நீங்க வாங்கல அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன அழகி தமீமா, அவர் கையில பாரு ஒரு தாயத்து கிடக்கிறது. மண்ண அல்லக்க தமீமத்தன் பக்கத்து அஷ்ரக்க, எவன் தாயத்தை துங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். இதனால இதையும் உதறி எறிஞ்சிட்டு அறுத்து எறிந்து விட்டு தான் நீ இஸ்லாத்துக்கு வரேன்னு சொல்லணும். இஸ்லாத்துக்குள்ள வரதா இருந்தாலும் என்ன கண்டிஷன் போடுறாங்க? தாயத்தை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வா. ஏன்னா அது மட்டும் என்ன நம்பிக்கை? அல்லாஹ் ஏற்படுத்துற ஒரு முசீபத்தை இந்த 4 நாள் தாயத்தை விரட்டி அடிச்சிருமா? அல்லாஹ் ஏற்படுத்துற ஒரு நோயை இந்த 4 நாள் தாயத்தை அடிச்சு விரட்டிடுமா? அட என்ன நீ அல்லாஹ்வை நம்புற மாதிரி அல்லாஹ்வுடைய பவர் தாயத்துக்கு இருக்கிறதா? இது ஷிர்க். இதை கலட்டி தூக்கி எரிந்து விட்டு வந்தால்தான் உன்னுடைய உறுதிமொழியை ஏற்றுக்கிறவன், இஸ்லாத்துக்கு ஒத்துக்கொள்வேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கடா. இன்றைக்கு எத்தனை முஸ்லிம்கள் தங்களுடைய கழுத்துகளையும் கைகளையும் இந்த தாயத்தை போடுகிறார்கள். அப்ப எந்த அடிப்படையில் நீங்க போடுறீங்க? இதைத்தான் ரசூல் ஷிர்க்னாங்க. ஒரு சிலை மேல எப்படி நம்பிக்கை வைக்கிற தப்போ பாவமோ அதே மாதிரி தாயத்தை போடுற ஷிர்க் அப்படின்னு சொல்லி இருந்தும் கூட முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்கன்னா இது ஹஜ்ரத் போடுறாருல, அப்படி ஹஜ்ரத் தப்புன்னு அவர் எப்படி போடுவாரு? அவருக்கு தப்பா இருந்தா கரெக்டா இருந்தா அதுதானே அவருக்கு வருமானம். சும்மாவை போடுறாரு, கயிறை வாங்கி வச்சு ஃப்ரீயா உங்களுக்கு போட்டு தர்றாரு. நாலன்னா கயிறை நீங்க 5 ரூபா கொடுத்து வாங்குறதுனால போடுறாரு.
ஒரு நாளுன்னா கயிறை 8 கயிறை வந்து நீங்க 50 ரூபாய் கொடுத்து வாங்குறதுனால தர்றாரு. அப்ப அவருக்கு அதுதான் வருமானமாக வயிற்று பிழைப்பாக இருக்கிறது. அப்ப மார்க்க அறிஞர்கள் இந்த மார்க்கத்தை தங்களுடைய வயிறு பிழைப்புக்கு தான் நடத்துகிறார்கள் என்பது வேற ஒன்னும் ஆதாரம் தேவை இல்லை. ஹஜ்ரத்துக்கு நோய்வாய் ஏற்பட்டால் அவருக்கு ஒரு துன்பம் வருது, அவர் வீட்டில் யாருக்கா உடல்நிலை சரியில்லை, அவர் என்ன செய்யறாரு, இந்த தாயத்தை போட்டுக்கிட்டு புள்ள அழுவுது, வயிற்று வலின்னு அழுவுது, காய்ச்சல் அழுவுது, இந்த அந்த தாயத்தை போட்டுக்க ஊருக்குள்ள தாயத்தை கொடுக்குறாருல, அவர் பிள்ளைகளுக்கு தாயத்தை கொடுக்க மாட்டார். ஏன் தாயத்தை கொடுக்க மாட்டாரு? அவருக்கு நல்லா தெரியும் இதுல ஒன்னும் நிவாரணம் கிடையாது, இது சும்மா வருமானத்துக்கு நம்ம செய்யறோம் அப்படிங்கறதுனாலதான் பிள்ளைய கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு. கொண்டாட்டின்னா கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு, தாயில போய் ஆஸ்பத்திரி கூட்டு போற என்ன காரணம்? அப்ப உங்களை ஏமாத்துறதுக்கு தான் இந்த தாயத்தை வியாபாரமா தவிர இந்த தாயத்துல நிவாரணம் இல்லைன்னு அவருக்கு விளங்கல இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஷிர்க் என்று கடுமையான முறையில் கண்டிக்கிறார்கள். மார்க்க அறிஞர்களை கண்மூடி பின்பற்றுகிற காரணத்தினால முஸ்லிம்கள் அதை ஒரு நன்மை நினைத்துக் கொண்டு செய்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆள் கையில கிடக்கிற ஒரு வளையத்தை பார்க்கிறார்கள், மஞ்சள் நிறத்துல ஒரு வளையம் போட்டிருக்கிறார் ஒருத்தர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்ன எதுக்கு போட்டிருக்கிறேன்? இது ஒரு தோல் நோய்க்காக வேண்டி நான் இதை போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நீ கலட்டி எரிஞ்சிரு, ஏனென்று சொன்னால் இன்னஹா லா தஜீது இல்லா வஹனன், இது உனக்கு பலவீனத்தை தவிர வேற உன்னை உண்டாக்காது. இன்னக்க லவ்மித்த வஹிய அலைக்க மா அஃப்லஹத அபதா, இதை அணிந்த நிலைமையில நீ மூத்தா போய் விட்டாயானால் நீ ஒரு காலத்தில் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறாங்க. எதுக்கு சொல்றாங்க? இந்த மந்திரிச்சு தாயத்து போடுறது, வளையம் போடுறது, கயிறு போடுறது, இது மறுமையில உனக்கு வெற்றியை தராது, நீ மறுமையில வெற்றி அடைய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கடுமையா கண்டித்திருக்க, இவங்க என்ன செய்யறாங்க? தாயத்து வியாபாரம் முஸ்லிம் சமுதாயத்தில் குடிகட்டி பறக்குது. அதுக்கெல்லாம் நாங்க இதெல்லாம் ஷிர்க் பாவம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கன்னு சொன்ன உடனேதான் ஆலிம் சாக்கள் எங்க மேல ஆத்திரம் வருது. எதுக்கு அஜர்த்துமார்கள் இன்றைக்கு மக்களை சில ஊர்களை தூண்டி விடுகிறார்கள், இவங்க குழப்பவாதி, இவங்க வழிகேடர்கள், இவங்க இஸ்லாம் சமுதாயத்தை ரெண்டாக்கி விட்டார்கள், ஊர்ல குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் மார்க்க அறிஞர்கள் கொந்தளிக்கிறாங்க. ஏன் கொந்தளிக்கிறாங்க? அவங்க அடி வயிற்றுல நாங்க கை வைக்கணும். இந்த தாயத்து போடுறது அவங்களுடைய வருமானத்துக்கு ஒரு பாதிப்பா இருக்கா இல்லையா? இந்த தாயத்தினால மருத்துவ அடிப்படையில் ஒரு குணம் கிடையாது, மார்க் அடிப்படையில் இது பாவம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றதுனால அவர்களுக்கு நம்ம மேல ஆத்திரம் வருகிறது. ஆக வருமானத்தில் கை வைக்கிறாங்க, எப்படி விடுறது, இந்த கூட்டத்தை எப்படி வளர விடுறது என்று என்ன செய்யறாங்கன்னா இந்த மூட நம்பிக்கையை அவர்களை வளர்க்கிற காட்சி பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த தாயத்துன்னு போடுறாங்க, கயிறு போடுற ஒரு வகை. இன்னொன்னு என்ன செய்வாங்கன்னா அந்த தாயத்துக்குள்ள ஒரு பேப்பரை திரிச்சு அப்படி என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி தாயத்து வியாபாரம் நடக்கிறது. அதுல என்ன வைக்கிறோம், உள்ள என்ன இருக்கிறது, அதுல உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா நிறைய தாயத்துக்களை நாங்க தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நபரையும் கலட்ட சொல்லி இந்த தாயத்தை உடைச்சு பாரு என்ன இருக்கிறது அப்படின்னு உடைச்சு பார்த்தா சில ஊர்கள்ல இப்ப இந்த லாட்டரி சீட்டு தடை பண்ணிட்டான். ஆனா அந்த லாட்டரி சீட்டு ரொம்ப குடிகட்டி பறந்த நேரத்துல எல்லாம் அந்த தாயத்துக்குள்ள லாட்டரி சீட்ல இருந்திருக்கிறது. லட்சுமி படம் போட்ட லாட்டரி சீட்டெல்லாம் தாயத்துல நான் கலெக்ட் எடுத்திருக்கணும். அட நீ குர்ஆன் வசனம் இருக்கு நினைக்கிறேன், உள்ள லாட்டரி சீட்டு லட்சுமி படம் போட்ட சரஸ்வதி படம் போட்ட லாட்டரி சீட்டு அனுப்பி வச்சிருக்கிறாரு. அவருக்கு தேவை உள்ள ஒரு துண்டு, அவருக்கு தேவை உள்ள ஒரு பேப்பரு, ஒரு வெயிட்டா இருக்கு, அவ்வளவுதான். அப்படி தலைவாணி மாதிரி செஞ்சு தர்றாங்க, ஒரு பஞ்சு வச்சு ஒரு மாதிரி தலைவாணி மாதிரி செஞ்சு தந்து அப்படி எல்லாம் இந்த அளவுக்கு வெயிட் கூடுதோ அந்த அளவுக்கு நிறைய அதுல மந்திர சக்தி அடங்கி இருக்கிற மாதிரி அப்படி உங்களை ஏமாத்துகிறார்கள். அதனால இந்த தாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்னு சொன்னாங்களா இல்லையா? இது ஆளும் சொன்னாலும் கேட்காதீங்க. இந்த தாயத்து போடுற பழக்கத்தை முதல்ல காலில் தூக்கி போட்டு மிதிங்க. யார் தாயத்தை அணிந்திருந்தாலும் இது அவங்கள கண்ணை மூடி நான் பின்பற்றி விட்டேன், முன்னோர்கள் சொல்லி தந்ததுனால இது ஷிர்க் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்க, முன்னோர்களை கண்ணை மூடி பின்பற்றினால செஞ்சுட்டேன், இனிமே இதை ஒளிச்சிற மண்ணுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டேன் என்று முதல்ல இந்த முன்னோர்களை பின்பற்றி கண்மூடி பின்பற்றி நடக்கிற இந்த தாயத்தை மண்ணுக்குள்ள போட்டு மிதிக்கணும். இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே,
அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக, விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அடுத்து என்ன? மார்க்க அறிஞர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மூட நம்பிக்கை. காலகாலமாக இந்த சமுதாயத்தில் குறையோடி போய் கிடக்கிற ஒரு சில பகுதிகளில் இன்னமும் இருக்கிற மூட நம்பிக்கை என்னவென்று சொன்னால், இந்த பணக்காரன் இருக்கிறார் இல்லையா, பணக்காரன் ஆகுவதற்கு அதற்கு உழைக்க வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அப்படித்தான் யாரும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் யாரும் பணக்காரராக ஆக முடியும். ஆனால் இந்த பணக்காரர் ஆவதற்கு குறுக்கு வழிய லாட்டரி சீட் அடிச்ச மாதிரி, அப்படி குறுக்கு வழியை தேடக்கூடியவர்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்க அறிஞர்கள் சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு சில ஊர்களில் இன்னும் இருக்கிறது. என்ன குறுக்கு வழி? நீங்க பணக்காரன் ஆகுறதா இருந்தா இந்த ரஜபு மாசத்துல பூரியா பாத்தியாங்கிற பேர்ல ஒரு பாத்தியா ஓதணுமா, அதை ஓதிட்டா பணக்காரன் ஆயிடுறான். அல்லது செலவாத்து நாரியாண்டு ஒரு செலவாத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். இதை சொன்ன உடனே செலவாத்து நாரியா கூடாதுன்னு உடனே செலவாத்து சொல்லாத கூட்டம் நம்ம மேல ஒரு கலங்கத்தை சுமத்தினார்கள். அதெல்லாம் மக்கள்கிட்ட ஈடுபடல. நம்ம செலவாத்து இல்லைன்னு சொல்லல, செலவாத்து ஓத வேண்டும். செலவாத்து ஓதினால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிந்துரை கிடைக்கும். நம்ம செலவாத்து ஓத வேண்டும் என்பது அல்லாஹ் நம்ம மேல வைத்த கடமை, அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் செலவாத்துல என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அத்தஹியாத்துல ஓதுவதற்கு என்று அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று வரக்கூடிய அந்த செலவாத்து இருக்குல்ல இல்லையா, அந்த செலவாத்து அதுபோக சில வாசகங்களை சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஆனால் செலவாத்து நாரியாங்கிற பேர்ல ஒரு செலவாத்தை கட்டுத்தரவும் இல்லை. அதை ஓதுனா பணக்காரனாயிரலாம் அப்படிங்கிற குறுக்கு வழியும் கட்டுத்தரல. அந்த மாதிரி ஒரு குறுக்கு வழி இருந்தா இந்த பூரியா பாத்தியா ஓதுனா பணக்காரனாயிரலாம், செலவாத்து நாரியா ஓதிட்ட பணக்காரனாயிரலாம் அப்படிங்கிற மாதிரியான குறுக்கு வழி இருந்திருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல அதை ஓதிருப்பார்கள். அவங்க பெரிய கோடீஸ்வரனா இருந்தாங்க, ஆரம்பத்தில் இருந்தார்கள். மக்காவில் இருக்கும் பொழுது பெரிய பணக்காரராக செல்வந்தராகத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்தார்கள். மதீனாவுக்கு மக்காவில் இருந்து எல்லாத்தையும் விட்டு விட்டு வரும் பொழுது மதீனாவுக்கு போன உடனே அகதியா இருந்தாங்களா இல்லையா, எந்த சொத்து பத்து இல்லாதவர்களாக இருந்தாங்களா இல்லையா, அந்த நேரத்தில் அவங்களுடைய வீடுகள்ல 3 மாதத்துக்கு மேலாக அடுப்பு பற்ற வைக்கப்படாமல் அப்படியெல்லாம் அவர்கள் வறுமையை சந்திச்சாங்களா இல்லையா, ஒரு வாசலுக்கு ஒரு ஒழுங்கான கதவு இல்லாம, வீட்டுல ஒரு விளக்கு இல்லாமல், ஊற்றுவதற்கு ஒரு எண்ணெய் இல்லாமல், அந்த மாதிரி எல்லாம் சிரமப்பட்டாங்களே. ஒரு படுக்கிறதுக்கு ஒழுங்கான கட்டில் இல்லாம, ஒரு விரிப்பு கூட இல்லாம அப்படி எல்லாம் வறுமையில் இருந்தார்களே. பசியின் கொடுமையில வயிற்றுல கல்ல கட்டி கொண்டு அப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் இவரும் தண்ணியை மட்டுமே குடிச்சுக்கிட்டு பேரிச்சம்பழத்தை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருந்தாங்க. அந்த வறுமையில இந்த மாதிரி பணக்காரன் அவருக்கு இப்படி ஒரு வழி அல்லாஹ் சொல்லி தந்திருந்தால் ஓதிருப்பாங்களா இல்லையா. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம் ஒரு நேரத்தில் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒழுங்கா கொடுங்க, நகைகளை கொடுங்க, மற்றவங்க வச்சிருக்கிற மாதிரி நீங்களே எங்களை வச்சிருங்க என்று மனைவிமார்கள் சண்டை போடுற அளவுக்கு ஒரு நேரத்தில் ஃபைட் பண்ணுகிற அளவுக்கு அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையை சந்திச்சாங்களா இல்லையா. பணக்காரன் ஆகுறதுக்கு செலவாத்து நாரியா ஓதினோமையானால் பணக்காரன் ஆயிரலாம், பூரியா பாத்தியா ஓதுனா பணக்காரன் ஆயிரம்னா அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அவங்கள ஓதிருக்கணும். அவங்க பூரியா பாத்தியா ஓதுனாங்களா? ரஜப் மாதம் வந்துச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி பூரியா பாத்தியா ஓதுனா வறுமை போயிரும் அப்படின்னு ஆயிஷாட்ட சொன்னாங்களா? அவங்களுடைய மனைவி ஹப்சாட்ட சொன்னாங்களா? சபியாட்ட சொன்னாங்களா? அவங்களும் ஓதல. சகாபாக்கள் எத்தனையோ சகாபாக்கள் அவங்க வறுமையில 20க்கும் மேற்பட்ட சின்ன தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பள்ளிவாசல்ல அவங்களுடைய வீடாக இருந்தது. சோத்துக்கு வழி இல்ல, இருக்கிற ஒரு இருப்பிடம் இல்ல. அப்ப அந்த மாதிரியான நிலைமையில 20க்கும் மேற்பட்ட சகாபாக்கள் இருந்தாங்களே. யாராவது தர்ம பொருள்கள் கொண்டு வந்தாலே உங்களுக்கு சாப்பாடு, அன்சாரிகள் பால் கறந்து கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு சாப்பாடு. அப்ப அந்த நிலைமையில சகாபாக்கள் வறுமையின் கோலப்பிடியில இருந்தார்களே. போர்க்களத்தில் கூட போய் நிற்க வேண்டுமே, ஆனால் அந்த நல்ல சாப்பிட்டு நல்ல திடகாத்திரமா இருந்த போய் நிக்க முடியும். அப்படி போர்க்களத்துக்கு கூட ஒழுங்கான ஒரு சாப்பாடு இல்லாம களத்துல போய் பஞ்சை பராரிகளாக போய் நின்றார்களே. இந்த செலவாத்து நாரிய ஓதுன்னா அந்த வறுமை போயிரும். ஏன் ரசூலுல்லாஹி சொல்லி தரல? வறுமையை பத்தி முறையிட்டாங்களே இல்லையா? ரொம்ப வறுமை ஒரு எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறேன் என்றெல்லாம் சகாபாக்கள் முறையிட்டாங்களே.
வருமதானே பூரிய பாத்திய போது செலவாத்து நாரியா போதுன்னு சொல்லி தந்தார்களா? அப்போ இந்த மாதிரி குறுக்கு வழியில இப்படி ஒரு வழியை சொல்லி தந்தால் அதுல நமக்கு வருமானம் இருக்கிறது என்று நினைத்த மார்க்க அறிஞர்கள் தான் இந்த மார்க்கத்தை வயிற்று பிழைப்புக்காக இந்த மார்க்கத்தை பயன்படுத்த நினைத்தவர்கள் தான் செலவாத்து நாரியா உண்டாக்குனாங்களே தவிர பூரிய பாத்திய உண்டாக்குனாங்களே தவிர இந்த பூரிய பாத்திய ஓத சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தரல. அல்லாஹ் கற்றுத்தரல. நான் கேட்கிறேன், பணக்காரனா பூரிய பாத்திய ஓதுனா பணக்காரன் ஆகலாம் இருந்தா அப்ப டாடா பீர்லாம் எப்படி பணக்காரனா பூரிய பாத்திய ஓதுனா பணக்காரனா? இந்த அம்பானி சொல்றானே அம்பானி எப்படி பணக்காரனா இந்த பூரிய பாத்திய ஓதி செலவாத்து நாரியை ஓதி பணக்காரனா? பணக்காரனா இருந்தா முயற்சி பண்ண வேண்டும், அல்லாஹ்வுடைய நாட்டை இருக்க வேண்டும், அவன் அதுக்கு உழைக்கணும், கஷ்டப்படணும், முதல் போடணும். அப்படி எல்லாம் இருந்தாலும் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பா தான் போடுமே தவிர பணக்காரன் இதை ஓதுனா பணக்காரன போயிடலாம், இந்த திக்கிற ஓதுனா பெரிய செல்வம் கொட்டுன்னு அப்படி நல்லா இஸ்லாம் எந்த திக்கிரையும் கட்டுத்தரல, எந்த செலவாத்தையும் கட்டுத்தரல. அது பணக்காரனா அந்த குறுக்கு வழியை சொல்லி கொடுத்தா நிறைய பேர் அதுல வந்து விடுவார்களே இல்லையா அந்த வழியில, அதுக்காக வேண்டி இப்படி ஒரு வழியை சொல்லி தந்திருக்கிறார்கள். இது மார்க்கம் கிடையாது. இந்த பூரியா பாத்திய ஒரு பழக்கம் இருக்கு பாருங்க, செலவாத்து நாரியா அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தராத, சஹாபாக்கள் யாரும் ஓதி இருக்காத, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத இந்த செலவாத்து நாரியா இருக்கு பாருங்க, இந்த செலவாத்து நாரிய ஓதுற பழக்கத்தை செலவாத்து ஓதுங்க. செலவாத்து நாரியாங்கிற பேர் ரெடிமேட்டா இவர்கள் உண்டாக்கிய செலவாத்து நாரியாவை பூரியா பாத்தியாவை மண்ணுக்குள்ள போட்டு இந்த மூட பழக்க வழக்கத்தை மிதிக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீர்களே, ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தில் முன்னோர்கள் செய்தார்கள் என்ற அடிப்படையில் ஊர்ல எல்லாரும் செய்யறாங்க என்ற அடிப்படையில் நம்மகிட்ட உள்ள இன்னொரு பழக்க வழக்கம் என்ன, ஒருத்தனுக்கு ஒரு தன்னுடைய பையனுக்கு ஒருத்தர் கத்னா பண்றாருன்னு வைங்க, கத்னாங்கிற என்ன மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு கத்னா செய்தார்கள். எத்தனை வயசுல செய்தாங்க? ஆதாரம் இருக்கிறதா? ஏதாவது எவிடன்ஸ் இருக்கிறதா? எத்தனை வயசுல பண்ணாங்கன்றது அவங்க அந்த வரலாற்றை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? அதெல்லாம் வீட்டுக்குள்ள நடைபெற்ற சம்பவங்கள். அதெல்லாம் ஒரு ஆடம்பர ஒரு விழாவாக பத்திரிகை அடிச்சு அப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல நடக்கல. அப்படி நடந்து இருந்தால் எந்த வருஷத்துல ஹிஜ்ரி எத்தனை வருஷத்துல கத்னா நடைபெற்ற, ஹசன் ஹுசைனுக்கு எத்தனை வருஷம் கத்னா நடைபெற்றது என்ற வரலாறு இருக்கும். ரசூலுல்லாஹி அவர்கள் கத்னாவுக்கு ஒரு விழா நடத்தல. ஆனா முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு என்ன பண்றாங்க, கத்னாங்கிறது அல்லாஹ்வுடைய ரசூல் கற்று தந்த எத்தனையோ சுன்னத்துகள் அது ஒன்று. இயற்கை மரபுகள் சொன்னார்கள். இயற்கை மரபுகள் 5 அப்படின்னாங்க. அந்த 5 மரபுகள்ல ஒன்றுதான் கத்னா. 5 தான் இதெல்லாம் சொல்றாங்க, நகம் வெட்டுறது சொல்றாங்க, அக்குள் மயிர் களையிறத சொல்றாங்க, இதோட சேர்த்து இந்த கத்னாவே சொல்றாங்க. அக்குள் மயிர் 40 நாளைக்கு ஒருக்க அந்த உடல்ல உள்ள அந்த தேவையற்ற அந்த முடிகளை களையணுமா இல்லையா, அந்த மாதிரி தேவையற்ற ஒரு நுனித்தோலை விளக்குறதுக்கு பேர் தான் கத்னாவை தவிர இவங்க கத்னாவை மட்டும் அப்படி தனியா அதுல சுன்னத்து கல்யாணமா கல்யாண அளவுக்கு நடத்தணுங்கிறக்காக வேண்டி அதுக்கு பேர் கல்யாணம்னு வச்சுட்டா சுன்னத்து கல்யாணம் அப்படின்னு வச்சு ஒரு நேரத்தில் இப்ப எல்லாம் படிப்படியா குறைஞ்சிருச்சு. இந்த கத்னாவுக்கு புது ட்ரெஸ் எடுப்பான், அதுக்கிட்ட ஒரு ட்ரெஸ் மலேசியாவில் உள்ள அந்த ட்ரெஸ் பல பலன் இருக்கு, மஞ்சள் மஞ்சள் அப்படி ப்ளூ கலர்ல சிவப்பு கலர்ல அப்படி வெறிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பல அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கத்னா பண்ண பிறகு போட முடியாது, அப்படி எரிஞ்சு புண்ணா போயிடும். அந்த ட்ரெஸ் போட்டு குதிரையில அவனை உட்கார வச்சு ஊர் முழுக்க வர மேல சேராவை போட்டு கல்யாணத்துக்கு போடுற மாதிரி மேல சேராவை போட்டு இப்படி எல்லாம் அங்க போய் பள்ளிவாசல போய் தர்கால போய் பாத்தியா ஓதிட்டு உட்கார வச்சு எல்லா கூட்டத்தையும் கூட்டி, இதுக்கு பத்திரிக்கை வேற. ஒரு ஆண்மகனுடைய ஒரு மான சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு மறைக்க வேண்டிய விஷயம். இதுக்கு என்ன, என் மகனுக்கு கத்னா வச்சிருக்கிறேன், நுனித்தோலை அறுக்க போறேன்னு என்ன செய்யறான், அதை ஒரு கேவலம் இல்லையா, இது ஒரு வெக்க கேடு இல்லையா, இதுக்கு சமுதாயத்தில் பத்திரிக்கை அடிச்சு அந்த பத்திரிக்கை அந்த கத்னாவுக்கு கூப்பிடல வைங்க, குடும்பத்தில் கர்பலா தான். அது எப்படி என்ன கூப்பிட பண்ண, கத்னா பண்ணிருக்க மகனுக்கு என்ன கூப்பிடல அப்படின்னு அண்ணன் தம்பி கோச்சிட்டு போயிருவான், மாமா மச்சான் கோச்சிட்டு போயிருவான், தூரத்து சொந்தமெல்லாம் கோச்சிக்குவான். இதுக்காக வேண்டி கத்னாவை கூப்பிடல, நெகம் வெற்ற உன்னை கூப்பிடணுமா, அக்குள் மேல கலைப்புற எல்லாரும் வாங்க அப்படி பத்திரிக்கை அடிச்சு கூப்பிடணுமா, அது அந்த மாதிரி ஒரு சுண்ணத்து. இதுக்கு ஒரு விழாண்டு வச்சு அதுக்கு பத்திரிக்கை அடிச்சு அதுக்கு பேனர்லாம் வைக்கிறாங்க. சில ஏரியாக்களை பாத்தீங்கன்னா பேனர்லாம் வச்சு இந்த மாதிரி சுண்ணத்து கல்யாணம் கத்துனா எல்லாரும் வாங்க பாருங்க அப்படின்ற அந்த கூட்டத்தை கூட்டி அந்த பையனை ஒரு பானையில உட்கார வச்சு ஜீன் ஜீன். அப்போ என்ன, அப்ப கூட அல்லான்னு கத்த மாட்டாங்க, தீன் தீன் என்ன, மொய்தீன் 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 கத்தி
காப்பாற்றக்கூடிய நேரம், அந்த மாதிரி ஒரு ஆபத்தான நேரத்தில் ஒரு இக்கட்டான நேரத்தில் அல்லாஹ்வை கூப்பிடணும்னு சொல்லி தராம அப்ப கூட மொய்தினை சொல்லி தர்றாங்க. அந்த மாதிரி அந்த கத்னா என்பது ஒரு விழாவா நடக்கிற காட்சியெல்லாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு சில ஏரியாக்கள்ல இன்றைக்கு இப்பவும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது. இந்த மாதிரி விழா வைக்கணுமா? விழாவை ஆக்கிவிட்ட காரணத்தினாலதான் ஒரு ஏழை தன்னுடைய மகனுக்கு 15 வயசாகி கத்னா பண்ற வழி இல்லாம இருக்கிறான். சொல்றான், ஏன்பா கத்னா பண்ணல பிள்ளைக்கு? வசதி வரல. இதுக்கு இருக்கிற வசதி ஆஸ்பத்திரி போனா 500 ரூபாய் மேட்டர் முடிஞ்சு போயிடுறேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஃப்ரீயா முடிஞ்சு போயிடுறேன். அவ்வளவுதான். இதுக்கு செலவு பண்ணணுமா? இதுக்கு பத்திரிக்கை இருக்கமா? இதுக்கு வசதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன வயசுல ஒருத்தனுடைய அந்த மானத்தை ஒரு ஆள் பார்த்தா பிரச்சனை இல்லை. ஒரு 15 வயசுல கொண்டு போய் காட்டினா நல்லவா இருக்காது. இந்த மாதிரியான வெக்கங்கட்ட காரியங்கள்லாம் இந்த சமுதாயத்துல கத்னாவுக்கு ஒரு விழா என்று நடக்குதா இல்லையா? இத மண்ணுக்குள்ள தூக்கி போட்டு மிதிங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டு தந்த ஒரு சுன்னத்தை அதை ஒரு கேவலமான ஒரு சம்பவமாக நடத்துறாங்க பாருங்க. ஒரு ஆடம்பரமாக இஸ்லாம்னால கஷ்டம் நினைக்கிற அளவுக்கு, கத்னா பண்றதுக்கு வசதி இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த சமுதாயத்தில் இந்த பழக்கத்தை வச்சிருக்கிறீங்களே. இந்த கத்னாவை ஆடம்பரமாக பண்ணுகிற இந்த விழாக்களை மண்ணுக்கு கீழே போட்டு மிதிக்கணும், குளிக்கணும். அதே மாதிரி என்ன, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல பெண்ணு பருவ வயசு அடைஞ்சிட்டா, கத்னாவாவது இப்படியாக இன்னைக்கு முடிஞ்ச மாதிரி செஞ்சிடறான். ஆனா பெண்ணு வயசுக்கு வந்துட்டா அதை எப்படி சொல்லாம இருக்கிறது, அது எப்படி நாலு பேருக்கு தெரியாம இருக்கிறது சொல்றான். அது எப்படி? அப்பதானே யார் பொண்ணு கேட்டு வருவாங்க, இல்லைன்னா தெரியாது பாருங்க. ஒரு பிள்ளை வெளியே தெரிஞ்சிருந்த பிள்ளை வெளியே வரல, அந்த பிள்ளை வயசுக்கு வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். அப்ப அந்த வீட்டுல யாருங்க அந்த பிள்ளை வயசுக்கு வந்து யாருக்குமே தெரியாதான். சின்ன வயசுல அந்த பார்த்திருக்கிறவங்களுக்கு தெரியணுமா இல்லையா? அதுக்காக அப்பதான் மாப்பிள்ளை தேடி வரேன் அப்படிங்கிறக்காக வேண்டி இத பத்திரிக்கை அடிக்கிறான். பூ புனித நீராட்டு விழா, மஞ்சள் நீராட்டு விழா என்று 7 நாளைக்கு தண்ணி ஊத்தணும்னு சொல்லி அதுக்கு ஒரு விழா உண்டாக்கி அதுக்கு பல வகையான சோறு ஏற்பாடு பண்ண, அதுக்கு சோத்தை ஏற்பாடு பண்ணி அதை ஒரு விழாவை நடத்துற விஷயமா இது? கேவலம் இல்லையா இது? கும்பலைனால வெக்கப்படணும். அப்ப இந்த மாதிரி மாதவிலக்கு ஏற்பட்ட எந்த பொம்பளை ஒரு வாய் விட்டா சொல்லுவார்களா? ஆனா விளம்பரம் பண்றான். அடுத்த மாசத்துலயும் வரதான் செய்யுது. இதை விளம்பரம் பண்றான். என்னுடைய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு மாதவிலக்கு ஏற்படுச்சுங்கிற மாதிரி என்ன அர்த்தம் இதுக்கு? பூ புனித நீராட்டு விழா நாகரிகமா போடுறான். அட இது நீ நாகரிகமா நினைக்க வேண்டிய ஒரு கேவலமான ஒரு காரியம். இதை எப்படி நீ வெளியே பகிரங்கமா இப்படி சொல்லுவ? இதுக்கு பத்திரிகை என்ன, அதுக்கு ஊரை அழைக்கிறது என்ன, அதுக்கு விருது போடுறது என்ன? இந்த மாதிரி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யாருக்காவது ஒரு பெண்ணுக்கு நடைபெற்றதா? ஆளும் சாக்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கிறான். நடக்கட்டும், அப்ப நடக்க, நமக்கு வருமானம் தான், நமக்கு லாபம் தான் அப்படின்னு இதையெல்லாம் கண்டுங்காணாம இருக்கிறார்கள். நீங்க போய் கேளுங்க ஆலிம் சாவர்களை. இப்படி ஒரு கேவலமான ஒரு விழா இந்த சமுதாயத்தில் நடக்குது. இதுக்கு பத்திரிக்கை அடிக்கிறாங்க, இதுக்கு கட் அவுட் வைக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹி காலத்தில் நடந்துச்சா? எல்லாரும் தான் வயசுக்கு வராங்க. இதுக்கு என்ன ஒரு விழா இது? அப்ப ஆம்பளையும் தான் வயசுக்கு வரேன் சொல்ல போனா. ஆம்பளை என்ன செய்யறான்? அவனும் வயசுக்கு வர்றான். ஆம்பளைக்கு இதே மாதிரி விழா நடக்கிறதா? பூ புனித நீராட்டு மகனுக்கு பூ புனித நீராட்டு விழா நடக்கல. அதோட பொம்பளைக்கு மட்டும் பூ புனித நீராட்டு விழா. அப்ப ஆம்பளை வயசுக்கு வர சட்டம் இல்லாம அதை முடிச்சிடுறாங்க. ஆனா கல்யாணம் வரும்போது தெரியுது பெரிய ஆளாயிட்டாண்டு. கும்பலையை மட்டும் இப்படி கேவலப்படுத்தணும், சபைக்கு முன்னாடியே வர வைக்கணும். அப்ப இந்த மாதிரியான விழாக்கள் இருக்கு பாருங்க, இத மண்ணுக்கு கீழே போட்டு மிதிக்கணும். முன்னோர்கள் செய்தார்கள் அடிப்படையில் இதெல்லாம் ஊர் என்ன சொல்லு, உலகம் என்ன சொல்லு, இதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க என்னதான் விழாவை வச்சாலும் ஊரு திட்டம் செய்வான், வாழ்த்தம் செய்வான். இங்க விழாவை நடத்திட்டனால, காசு பணத்தை செலவழிச்சதுனால, ஊரை கூட்டி சோத்த போட்டனால எல்லாம் நல்லா இருக்குன்னு போயிருவானா? பரவாயில்ல, நல்ல ஒரு விருந்து போயிருவானா? சோத்துல நெய்யே இல்ல, ஏமாத்தி விட்டாங்க. பிரியாணிங்கிறா நெய்ய காணா அப்படின்னு அப்படி சொல்றா. எல்லாம் இருக்கிறான் நல்ல தின்னு புட்டு செய்யறான். வந்து வயசுக்கு வந்த வீட்டுல வந்து தின்னு புட்டு, கத்னா விழாவில் வந்து தின்னு புட்டு, எலும்பா கிடக்குது, கறியே இல்ல, தால்சால நல்லி எலும்பு இல்ல, இப்படி எல்லாம் உன்னை திட்டிட்டு போறானா இல்லையா? எதுக்கு இது? இதெல்லாம் விழா வாக்கணும், இதுக்கெல்லாம் விருந்து போடணும் மார்க்கம் சொல்லுதா? அப்ப இந்த ஒரு சம்பவத்தை முன்னிட்டு விருந்து போடுறதா இருந்தா கல்யாணம் பண்ண விருந்து போடலாம், மாப்பிள்ளை விருந்து போடணும். ஒரு வீடு கட்ட நீ விருந்து வைக்கலாம், மார்க்கத்தை அனுமதி இருக்கிறது. புள்ள பிறந்தா 7வது நாள் அக்கிக்கா கொடுக்கணும். எது உன்னுடைய சுண்ணத்தோ அதை மூத்தாக்கிட்டாங்க. அது யாருக்கா தெரியுமா? முஸ்லிம் சமுதாயத்துல அந்த பிள்ளைக்கு அக்கிக்கா கொடுக்கணுங்கிற அந்த கடமை வசதி உள்ளவர்கள் செய்யணும்னு யாராவது வழங்கியிருக்கிறாங்களா? அக்கிக்காண்டா என்ன நினைக்கிறாங்க? அக்கிக்காவா? அது இப்ப கொடுக்கல, இப்ப கொடுக்கலாம். மகனுக்கு 15 வயசு கொடுக்கலையே, இப்ப கொடுக்கலாமா? அக்கிக்காண்டா குழந்தை பிறந்த 7வது நாள்ல கொடுக்கணும், 8ஆம் நாள்ல கூட கொடுக்க தேவையில்லை. அது 7ஆம் நாள்ல நடத்த வேண்டிய ஒரு சுண்ணத்து. அது வசதி இருந்தா கொடுங்க, வசதி இல்லைன்னா விட்டு போயிருங்க. இதை இந்த சமுதாய சுண்ணத்தை விளங்காம இருக்கிறாங்க. ஆனால் எது சுண்ணத்து இல்லையோ, எது ஒரு கேவலமான காரியமோ அதுக்கு விழா நடத்துகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி முஸ்லிம் சமுதாயத்தில் முன்னோர்கள் பெயரால் நிறைய பேர் செய்யறாங்க என்ற பெயரால்
மார்க்க அறிஞர்களை செய்கிறார்கள் பெயர்ல இந்த சமுதாயத்தில் உள்ள இன்னும் ஒரு மூட பழக்க வழக்கம் என்ன தெரியுமா? இந்த ரபியுல் அவ்வளவு வச்சிருவீங்க, ரபியுல் அவ்வளவு வந்தால், ரபியுல் ஆகிர் வந்தால், அஜர்த்த பள்ளிவாசல சேர்க்கும் போதே சொல்லிதான் சேர்ப்பாங்க. இதெல்லாம் சொல்லி எப்படி சேர்க்கிறது? அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அஜர்த்துக்கு அந்த 2000 ரூபாய் தான் சம்பளம், அல்ல 3000 ரூபாய் சம்பளம். இப்ப கொஞ்சம் கூட 4000 கொடுக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல கூட்ட மாட்டாங்க. அவனுக்கு அவனுடைய புள்ள படிப்பு இருக்கிறது, அவனுக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும், அவனுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறது. ஆனா இதெல்லாம் சமுதாயம் கண்டுக்கிறாரு. என்ன செய்யும்? அதுக்குள்ள நாங்க செய்ய முடியுமா? ஊர்ல வாங்கிக்கிறங்க, எங்க ஊர்ல நிறைய மூத்த நடக்கு, அந்த மாதிரி நீங்க அதுல நிறைய சம்பாதிச்சுக்கலாம். சேர்க்கும் போது எப்படி சேர்க்கிறான்? உனக்கு சைடு வருமானம், அந்த சைடு நிறைய இருக்கிறது. மூத்துனாலும் காசு கொடுப்பாங்க, கல்யாணம்னாலும் காசு கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லி இப்படி மார்க்கத்தையே ஒரு வருமானத்துக்கு வச்சுக்கிறேன்னு இப்படி சொல்லிட்டாங்களா? அவங்க என்ன செய்யறாங்க? வருமானத்திற்கென்று நிறைய உண்டாக்கி இருக்கிறார்கள். அப்படி உண்டாக்கணும் என்ன? ஒரு பக்கம் தமிழ்ல பாட்டு பாடி அப்படி சம்பாதிக்கிற கூட்டமெல்லாம் இருந்த இன்னைக்கு அந்த கூட்டம்லாம் காணாமல் போய்விட்டது. தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு அழிந்து போய்விட்டது. ஒரு நேரத்தில் நாவூர் நிப்பா பாடல் அந்த ஆடியோ கேசட்னா அப்படி எல்லா வீடுகளையும் கல்யாண வீடா முதல்ல பிஸ்மில்லான்னு செய்வான், நாவூர் நிப்பா பாட்டு, அப்புறமேல மெதுவா ஒரு சினிமா பாட்டு, அப்புறம் அப்படியே எல்லாமே வந்துடும், ஆட்டமா தேரோட்டமான வந்துடும். ஆனா இன்னைக்கு என்ன? நாவூர் நிப்பாவுக்கு இன்னைக்கு கூப்பிடுற காலெல்லாம் போச்சு. அப்படி அந்த மாதிரி அந்த பாடல்கள் இஸ்லாமிய இன்னிசை கச்சேரிங்கிற பேர்ல அப்படி நடந்துச்சு பாருங்க. அதெல்லாம் ஒளிஞ்சிருச்சு. தௌஹீத் உரைகள் அடங்கிய சீடிக்களை வாங்குகிற ஒரு காலம், ஒரு பொற்காலம். குர்ஆன் ஹதீஸ்கள் அடங்கிய உரைகளை வாங்குகிற பொற்காலம் ஏற்பட்டு விட்டது. இந்த பாட்டு கூத்து கும்மாளம் எல்லாம் ஒளிந்து போய்விட்டது. ஆனால் ஒரு நேரத்தில் இந்த பாட்டையே ஒரு வருமானமா வச்சுக்கணும் இல்லையா? எப்படி சினிமாவுல எப்படி அந்த பின்னணி பாடகர்கள் இருப்பார்களோ அதே மாதிரி இஸ்லாமிய இன்னிசை பாடகர்கள், யாரு இசை முரசு, குட்டு முரசு என்றெல்லாம் இந்த மாதிரி பாடகர்கள், இஸ்லாமிய இன்னிசை பாடகர்கள் இருந்தார்கள். அது தமிழ்ல அப்படி பாடுறாண்டா, அரபியில பாடுறதுக்காக வேண்டி என்ன பண்ண? இந்த மௌலிதுகளை உண்டாக்கினார்கள். என்ன மௌலிது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரபியுல் அவ்வல் வந்தால் சுப்ஹான மௌலிதுங்கிற பேர்ல ஒரு மௌலிது ஓதுங்க. இப்படி ரசூலுல்லாஹி சொன்னாங்களா? சஹாபாக்கள் யாரும் ஓதுனாங்களா? சுப்ஹான மௌலிதுன்னா என்னண்டாவது தெரியுமா? அது ஒரு பாட்டு, அரபி பாட்டு, அவ்வளவுதான். எத்தனை சினிமா பாட்டுகள் இருக்கிற மாதிரி, நாவூர்னிப்பா பாட்டு இருக்கிற மாதிரி அரபியில எழுதப்பட்ட ஒரு பாட்டு, கவிதை. இது ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையில்லைங்கிறாங்க. புழுக தேவை ரசூலுல்லாஹ்வுக்கு. சொர்க்கத்தை அடைவதற்கு நோன்பு தேவை, ஜக்காத்து தேவை, ஹஜ் தேவை, எது தேவையில்லை? பாட்டு தேவையில்லைங்கிறாங்க. வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யன்பகி லஹு. இவருக்கு நாம் கவிதையை இந்த முகமதுக்கு கற்றுத்தரவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப ஏதோ ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையில்லைங்கிறானோ, அதனால ஒரு பயனை இல்லைங்கிறானோ, அதை நான் சொல்லித் தர்றேன் அப்படிங்கிறானோ, அதை உட்கார்ந்து நன்மை கிடைக்கும், மறுமையில ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் கிடைக்கும் அப்படின்னு ஓதுறீங்களே. சிந்திச்சு பாத்தீங்களா? இந்த வாசகத்துல இந்த பாடல் தமிழ் பாடலாவது அதுல உள்ள அர்த்தத்தை நீங்க விளங்கலாம். அதுல வேணா பாடகர்கள் சொன்னாலே கொஞ்சம் எல்லை மீறி போயிடும். ஒரு ஆளை புகழ்றதுன்னு போனால் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் நாங்க புகழ்றோம். இந்த மாதிரி புகழ்றண்டு உள்ள நுழைந்த எத்தனையோ அந்த பாடகர்கள், கவிஞர்கள் நீங்க பார்க்கலாம், ஒரு எல்லை மீறி போயிடுவான். கும்புளைய புகழ்றதா என்ன செய்வான்? அந்த வர்ணனையா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நிலவேம்மா, நிலவு மாதிரியே எல்லாம் மூஞ்சி இருக்குது, அப்படி எந்த முகமா நிலாமா இருந்திருக்கிறதா? சும்மா அப்படி எல்லாம் சொன்னாலும் அந்த காசு சம்பாதிக்க முடியும். அதுக்காக வேண்டி என்னத்தையோ ஒரு புருடா விடுவான். இந்த மாதிரி ரசூலுல்லாஹி அவங்களை புகழ்றோம்னு ஒருத்தன் நம்முடைய முன்னோர்கள் உண்டாக்குனாங்க. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்ட இந்த பாடல்கள்ல ரசூலுல்லாஹ்வை என்ன சொல்லி புகழ்கிறார்கள், என்ன எழுதுகிறார்களுடைய மொழியாக்கம் என்ன தெரிய? நீங்க தெரிய முனைஞர்களை முயற்சி பண்ணிருக்கிறா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்றோம், நல்லடியார்களை புகழ்கிறோம் என்றெல்லாம் அரபி பாடல்களை மௌலிதுங்கிற பேர்ல உண்டாக்கி வச்சிருக்காங்களே. முதல்ல இப்படி ஒரு இபாதத்துக்கு ஒரு வணக்கம், மறுமையில வெற்றியை தேடித்தரதுக்கான வழி என்று இந்த மௌலிதுகளை அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தரவில்லை. அவங்க காலத்தில் இந்த 12 மௌலிது எந்த மௌலிதும் இருக்கவில்லை. இதெல்லாம் வீடு வீடுக்கு உட்கார்ந்து ஓதுறது, பள்ளிவாசல உட்கார்ந்து மைக்க போட்டு ஓதுறது, அதுக்கென்று மலர் கட்டுகள், மலர் ஜோடனைகளை கட்டிக்கொண்டு மேடை அமைத்துக் கொண்டு பாடுறது, அதுக்கென்று கூட்டத்தை கூட்டுறது, அதுக்கு காசை கொடுக்கிறது, அதுக்கு ஒரு விருந்த போடுறது, இந்த மாதிரி ஒரு வழக்கம் ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தொழுகை இருந்தது, நோன்பு இருந்தது, ஜக்காத்து இருந்தது, ஹஜ் இருந்தது. மார்க்கம் படித்தவர்கள் மட்டுமே செய்கிற ஒரு காரியம், அரபி தெரிந்தவர்கள் மட்டுமே செய்கிற ஒரு காரியம். மற்ற முஸ்லிம்களை இது கிடையாது, படிக்காத முஸ்லிமுக்கு இது கிடையாது, அரபி தெரியாத முஸ்லிமுக்கு இது கிடையாதுன்னு இந்த மௌலிது படிக்கிறாங்க பாருங்க. இப்படி ஒரு வழக்கம் ரசூலுல்லாஹ் காலத்துல மௌலிது ஒண்ணு கிடையவே கிடையாது. அந்த ஒரு காரணத்தினாலேயே இத மண்ணுக்கு கீழே போட்டு மிதிக்க வேண்டிய ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ் செய்யாத ஒண்ணு எனக்கு எதுக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத ஒண்ணு எனக்கு எதுக்கு? அப்ப ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த இபாதத்துகளை மட்டும்தான் செய்வோம்.
அவங்க கற்றுத்தராத மூலங்களை மண்ணுக்கு கீழே போட்டு மிதிப்போம்னு தூக்கி கடைசனதை அந்த ஓதுறாங்க. என்ன ஓதுறாங்க? அர்த்தம் எது? ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க, நல்லடியார்களை புகழ்றாங்க, பரவாயில்லை. எப்படி புகழ்றாங்க? உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா இந்த மொய்தீன் மொழிது படிக்கிறார்கள். எப்படி படிக்கிறாங்க? யா குத்துபாண்டெல்லாம் படிப்பார்கள். அதுல வருது, வாசகம் வருது, வமையு நாதி சுமி அல்பம்பி கல்வத்திகி. நீங்க பார்க்கலாம், கீழக்கரை காயல்பட்டின மாதிரியான சில ஊர்கள்ல இருட்டு திக்கு நடத்துவாங்க. இருட்டு திக்குன்னா என்ன? மைதாமாவை குலைச்சு வச்சுக்கிட்டு கைகளை கோர்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் நிக்கும், கைகளை கோர்த்து வைத்துக் கொண்டு அப்படி சங்கிலி, அந்த சங்கிலி போராட்டம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கையை கோர்த்துக்கிட்டு ஆகுன்னு செய்வான். இருட்டு திக்கர் மொய்தீன் தீனு தீன்னு சொல்லி மொய்தீன் அப்துல் காரி ஜிலானியை கூப்பிடுவாங்க. திக்கர், இருட்டு திக்கர். அதுக்கு பேர் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருட்டு திக்கர். என்னடா இருட்டு திக்கர்னு பார்த்தா அந்த மாதிரி மொய்தீன் அப்துல் காரி ஜிலானி பேர் 1000 தடவை மொய்தீன் மொய்தீன் யா மொய்தீன் கூப்பிட்டால் அங்க வந்து மொய்தீன் ஆண்டவர் நேரடி ஆஜராவாராம். அந்த மாவு இருக்குதா இல்லையா, லைட்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் போடுவாங்க லைட்டை. அந்த லைட்ல வந்து அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி திக்கர் செய்வாங்க, இருட்டு திக்குது. அதுல யாராவது அஜர்த்து என்ன செய்வார்? கால் திக்க சொல்வார். இருட்டு திக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது லைட்டை வந்து போட்டு வச்சுக்கிட்டு இப்படி இருட்டு திக்கர் பண்ண பரவாயில்ல, திக்கர் பண்ண பரவாயில்ல, லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த திக்கரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு 6 நிமிஷம் காலை தூக்கி மாவுல வச்சிருவாரு. அந்த கால் அச்சிருக்குமா, லைட்டை போட்டோன்னு அப்துல் காரி ஜிலானி வந்து போயிட்டாரு அப்படின்னு ஏமாத்துக்கிற காட்சி இருட்டு திக்குங்கிற பேர்ல இப்படி கூத்து இந்த சமுதாயத்தில் நடக்கிறது. இதுக்கு என்னடா ஆதாரம்னு கேட்டா அதுக்கு படிக்கிறாங்க. இந்த யாக்குத்துபால் அப்படி வருது, வமையு நாதி சுமி அல்பம்பி கல்வத்திகி அஜ்மல்லி கஃபத்திகி அஜ்மன்பி ஹிம்மத்திகி சர்மல்லி கஃபத்திகி அஜப்துஹு முஸ்ரியன் மின் அஜ்லி தாவத்திகி ஃபல்யதுய அப்துல் காதிர் முஹிதீனி. யார் ஒருத்தர் தனிமையில் அமர்ந்தவராக, உறக்கத்தை கலைத்தவராக, என்ன அவர் 1000 தடவை யா மொய்தீன் என்று அழைக்கிறாரோ, மொய்தீனா என்று கூப்பிடுகிறாரோ, நான் ஓடோடி வருகிறேன். நேரடி ஆஜராவாராம். அல்லாஹ் கூட நேரடியாக வரமாட்டான், அப்துல் காரி ஜிலானி நேரடியாக வந்துருவாராம். எப்படி வருவாரு? இருட்டுல கல்ல வர்ற மாதிரி தான் வருவாராம். இந்த வெளிச்சத்துல வரமாட்டாரு, பகல்ல வரமாட்டாரா, நைட்ல லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு திருட வருவான். அந்த மாதிரி என்ன செய்யறாங்க? அப்துல் காரி ஜிலானி திருட மாதிரி கற்பனை பண்றாங்க. அப்துல் காரி ஜிலானி இருட்டுல வந்து போயிட்டாரு. யாரை ஏமாத்துறீங்க? இது இந்த மாதிரி 1000 தடவை கூப்பிட்டால், அல்லாஹ்வை தவிர அழைத்தால் உடனடியாக ஆஜராகிறவன் அம்மா யுஜீபுல் மூத்தர்ற இதா தாஹு எக்ஸிபு சூ. அல்லாஹ் சொல்றான், துன்பத்துல திளைக்கக்கூடியவன், துன்பத்துல ஆழ்ந்திருக்கக்கூடியவன், துன்பத்துல கஷ்டப்படுறவன் அழைக்கும் பொழுது அல்லாஹ்வை தவிர எவன்டா பதில் அளிக்க முடியும்? துன்பத்துல ஒருத்த அல்லாஹ்னு கூப்பிட்டால் அல்லாஹ் பதில் தருவான். அது கூட நேரடியாக வந்து பதில் தர மாட்டான், வேற வகையில மறைமுகமான முறையில தான் அல்லாஹ் பதில் தருவான். இந்த ஆளுக்கு என்னைக்கே இறந்து போன ஒரு ஆளு, அவரு இருந்த பகுதிகளை பகதாதுல விட்டு அடிச்சாங்க, பகதாதை காலி பண்ணாங்க. அப்ப வரல, ஈராக் அதிபரை பிடிச்சாங்க, சிறை வச்சாங்க, தூக்குல கொண்டு போய் மாட்டினாங்க. அப்ப வரல, அங்க அப்துல் காரி ஜிலானி அங்க அடக்கஞ்சப்பட்டிருக்காரு பகதாதுல. அங்க போய் ஜார்ஜ் புஷ் குறவலையை பிடிக்கல, அங்க வரல அப்துல் காரி ஜிலானி இருட்டுக்கு செயல போல இருக்கு. அங்க இருட்டுக்கு நடக்காத வரல போல இருக்கு. அங்க வராது அப்துல் காரி ஜிலானி எப்படி தெக்குவாசல கப்பல் எடுத்து வருவாரு? எப்படி மதுரைக்கு வருவாரு? எப்படி பொட்டல்புருக்கு வருவாரு? எப்படி கீழக்கரைக்கு வருவாரு? அவர் இருக்கிற இடத்துல வரலையே. அப்போ என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி இந்த ஓதுறாங்க மூலதுல அப்துல் கார் 1000 தடவை அழைத்தால் அப்துல் காரி ஜிலானி நேரடி ஆஜராகுவாரு இப்படின்னு படிக்கிறாங்களே. இல்ல இது சிற்கா இல்லையா? அப்துல் காரி ஜிலானி இப்படி கூப்பிட பண்ணி அல்லாவை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டிய முஸ்லிமே அப்துல் காதிரை என்று 1000 தடவை அவர் எப்படி கூப்பிட முடியும்? இதை படிக்கிறார்கள். அதே மாதிரி படிக்கிறாங்க. இது என்ன குடும்பம்னு கேட்டா இதெல்லாம் அல்லாவுடைய பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு படிக்கிறார்கள். இந்த கண்மூடி பழக்க வழக்கங்கள்லாம் எங்க நடக்கிறது? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நடக்கிறது படிக்கிறார்கள். யா சாயிபன் நாகூரி குன்லி நாசிரி பி சம்இ வல் ஆதாயி வ ஹுஸ்னில் பஸரி வ பி தூலி உம்ரின் லாபி உம்ரின் காசிரின். அப்ப நாகூர் ஆண்டவரை கூப்பிடுறாங்க, எனக்கு உதவி செய்யுங்கள். எதுல உதவி செய்யணும்? என்னுடைய செவிப்புல நல்ல விலங்கான செவிட்டு பயிலா இருக்கிறேன், நல்ல கேட்கிறேன்னு உதவி செய்யுங்க. என்னுடைய பார்வைக்கு உதவி செய்யுங்கள். என்னுடைய உறுப்புகள் எல்லாம் நல்ல திறமாக செயல்படுவதற்கு உதவி செய்யுங்கள். நீண்ட ஆயில குறைச்ச ஆயில கொடுத்துறாதீங்க, நீண்ட ஆயில கொடுங்க நாகூராரே என்று இப்படி மூழுது படிக்கிறாங்களே, சாவுல மீது மூழுது படிக்கிறாங்களே. இது சிற்கு இல்லையா? இது அல்லாஹ் கண்டிக்க மாட்டானா? இந்த மாதிரி சிற்கான காரியங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக அப்துல் காதிர், சாவுல மீது பாஷாவை, இன்னும் எத்தனை பேர் ஏர்வாடி சையத் இப்ராஹிம், இவங்களெல்லாம் ஹசன் ஹுசைன் போன்ற அந்த நல்லடியார்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்கி அவங்கள புகழ்றதுக்கு பேர் தான் இந்த மௌலிதுகள். இந்த மூலிது சிற்கான இந்த மூலிதுகளை காலுக்கு கீழே போட்டு மிதிக்க வேண்டும். அதே மாதிரி சந்தன கூடிய இந்த சமுதாயத்தில் கந்தூரி வைபவங்கள் நடக்கிறது. என்ன கந்தூரி வைபவம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீ சொல்லிவிட்டால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னா அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. என்ன நடக்குது?
தர்காக்களை உண்டாக்கி வச்சு சிலையத்தான் வணங்க மாட்டோம், தவிர நாங்க சமாதியை கட்டி வணங்குவோம் அப்படின்னு ஒரு கடவுள் கொள்கை சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்துல சமாதியை கட்டி வைத்துக் கொண்டு அங்க போய் தலையை வைக்கிறான், அங்க போய் நேர்ச்சை செய்யறான், அங்க போய் அறுத்து பலியிடறான், அங்க போய் அவர்கிட்ட மொய்தினாண்டவரே அப்படின்னு அழைச்சி அவர் பிரார்த்தனை செய்யறான், கல்புக்குள்ள உள்ளதை கூட அவர் விளங்குறாரு அப்படின்னு நம்புறான், அங்க போய் கூத்தடிக்கிறான், அங்க போய் கும்மாளம் போடுறான், வணக்க அல்லாவுக்கு மட்டுமே செய்கிற வணக்க வழிபாடுகளை செய்யறான். சந்தனக்குள்ள என்ன நடக்கிறது, கந்தூரியில் என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல எந்த ஒரு இறை தூதர் பேர்ல கந்தூரி நடைபெற்றதா? யார் பேர்ல சோறு கொடுக்கணும் ஊர் முழுக்க வசூல் பண்ணி பணக்கார ஏழை எல்லாத்தையும் வசூல் பண்ணி கந்தூரிங்கிற ஒரு வைபவம் நடைபெற்றதா? தர்காக்களை கட்டி அங்க என்ன ஊர் முழுக்க சோறாக்கி போடுறோம். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் எந்த உணவையும் படைக்க வேண்டும், அல்லாஹ் பேரை சொல்லிதான் அறுக்க வேண்டும் சொல்லக்கூடிய மார்க்கம் இது. சல்லி ரப்பிக்க வன்கர், உன் இறைவனையை தொழுவுங்கள், அவனுக்கு அறுத்து பலியிடுங்கள் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்துல அப்துல் கார் ஜிலானிக்கு சேவலை வாங்கி நேர்ந்து விட்டு அதை அறுக்கலாம், ஆடை வாங்கி தர்கால விட்டு அதை நேர்ந்துகிட்டு அறுக்கிறான். இது சிறுக்கு இல்ல, இது அல்ல கேட்க மாட்டான். நானும் அப்துல் கார் ஜிலானி கொண்டா எனக்கு செய்யற வணக்கத்தை அவருக்கு செய்வியா? என்னைய மாதிரி அவர் பதில் கொடுப்பாரா? என்னைய மாதிரி பிள்ளைய தருவாரா? என்னைய மாதிரி உங்களுக்கு ரிஸ்க் தருவாரா? நல்ல நாளைக்கு சண்டைக்கு வரமாட்டான். உங்களை விட என்னைய விட உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட அல்ல ரோசமான தெரிஞ்சுக்கிறேன். அல்லாஹ் அவர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா நம்ம எத்தனை பேரை வணங்கினாலும் அல்லாஹ்வுக்கு ரோசம் வராது. உங்க மனைவி இந்த மாதிரி இருந்தா ஒத்துக்கிறீங்களா? உங்க மனைவி உங்களை விட்டு விட்டு வேற ஒரு ஆள்கிட்ட தன்னுடைய தேவையை கேட்டா, அவன்கிட்ட போய் பல்லு அடிச்சா, இவங்களுக்கு வேண்டியதை கேட்டா ஒத்துக்கிறீங்களா? ஆத்திரம் வருமா இல்லையா? உங்களுக்கு ஈக்குவலா நீங்க அவளை படைக்கல, நீங்க அவங்களை பெக்கல, உங்க இடத்தை கொண்டு போய் வேற ஒரு ஆளுக்கு கொடுத்தா, உங்க அண்ணனுக்கு கொடுத்தால், உங்க தம்பிக்கு கொடுத்தால் ஒத்துக்கொள்வீர்களா? அருவாள் எடுப்பீங்களா இல்லையா? அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கிறான், உங்களுக்கு ரிஸ்க் தர்றான், பிள்ளைய தர்றான், காத்த தர்றான், மழையை தர்றான், எல்லா தேவைகளையும் மனித இனம் வாழ்வதற்கு தேவையான அவ்வளவு ரிஸ்கை அல்லாஹ் உங்களுக்கு தர்றான். நீங்க என்ன செய்றீங்க? அப்துல் கார் ஜிலானியை கூப்பிடுறீங்க, அல்லாஹ்வுடைய இடத்துல அவரை கொண்டு போய் வைக்கிறீர்கள். 1000 பேர் அழைத்தாலும், எத்தனை 1000 பேர் அழைத்தாலும், எந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அல்லாஹ் விளங்குற மாதிரி இவர் விளங்குறாருன்னு நீங்க நம்புறீங்க பாருங்க. இது அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். நீங்க சிலையை வணங்குற ஒண்ணுதான், சமாதியை வணங்குற ஒண்ணுதான். இந்த ஷிர்க லல்லுமுன் அலீம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது பயங்கரமான அநியாயம். அல்லாஹ் சொல்றான், வலவு அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யமலூன், அவர்கள் இணை கற்பிப்பார்களே ஆனால் அவர்கள் செய்த அத்தனை நல்லறங்களும் அழிந்து நாசமாகிவிடும் அப்படிங்கிறான். அதனால முன்னோர்கள் பேரை சொல்லிக் கொண்டு நிறைய பேர் செய்யறாங்களே என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற இந்த காரியங்களை செய்வீர்களே ஆனால் நீங்க செய்யற வணக்க வழிபாடுகள் அழிஞ்சு போயிடும், மறுமையில நஷ்டப்பட வேண்டி வரும். முன்னோர்கள் பயன்படுத்தாத எத்தனையோ விஷயங்களை நம்ம பயன்படுத்தி இருக்கணும். முன்னோர்கள் காலத்தில் இந்த மாதிரி லைட் வசதி இல்லைன்னு லைட் போடாம இருக்கிறோமா? முன்னோர்கள் காலத்துல ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, அதனால முன்னோர்கள் மாதிரி நான் இருட்டுல தான் உட்காருவேன், நான் வெளியே தான் வந்து காத்து வாங்கணும் இருக்கிறோமா? முன்னோர்களுக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியல, விவரம் இல்ல, எனக்கு அறிவு இருக்கிறது, நான் சிந்திப்பேன். சிந்திக்கிறீங்களா இல்லையா? இப்படி மார்க்க விஷயத்தை சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும். குர்ஆன் என்ன சொல்றது, ஹதீஸ் என்ன சொல்றது, நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சிந்திக்க ஆரம்பிப்பீர்களே ஆனால் மறுமையில வெற்றி அடையலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் மறுமையில போய் கை சேதப்பட வேண்டி வரும். அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்டிருக்கலாமே என்று மறுமையில போய் புலம்ப வேண்டிய சூழ்நிலை வரும். அதை திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் செய்யற கடுமையை கண்டிக்கணும். முன்னோர்களை யார் கண்மூடி பின்பற்றினார்களோ யௌம துகல்லபு உஜூஹுகும் பின்னார், அவர்களுடைய முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். யாழைத்தனா அத்தானல்லாக வ அத்தான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்டிருக்கலாமே என்று அவர்கள் புலம்புவார்கள். இன்ன அத்தானா சாதத்தனாவ குபரானா, எங்க தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோம், ஆலிம் சாக்கள் சொன்னதை கேட்டோம், எங்கள் பெரியார்கள் முன்னோர்கள் செய்தார்கள் என்று நம்பணும். காதல் சபீரா, எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், நேரான வழியை காட்டலையே என்று மறுமையில புலம்புவார்கள். நல்லா சொல்றான். இந்த எச்சரிக்கையை கவனத்தில் வைத்து முன்னோர்கள் செய்தாலும் பெரும்பான்மை செய்தாலும் மார்க்க அறிஞர்கள் சொன்னாலும் நீ என்ன பார்க்கணும்? அல்லாஹ் சொன்னான்னு ஆதாரத்தை காட்டிட்டு சொல்லு, ஏத்துக்கிறேன். ரசூல் சொன்னாங்கன்னு ஆதாரம் இருக்கிற சொல்லுங்க, முன்னோர்கள் செஞ்சத தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிறேன். ஆனால் அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு நடவடிக்கையை நம்முடைய முன்னோர்கள் செய்திருப்பார்களே ஆனால், மார்க்கம்ங்கிற பெயர்ல ரசூல்லா காலத்துக்கு பிறகு ஒன்றை உண்டாக்கி இருப்பார்களே ஆனால் அது என்ன அறிவுக்கு கூட பொருந்தவில்லை என்று சொன்னால் அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை காலுக்கு கீழே போட்டு மிதிச்சுட்டேன் என்று என்ன செய்யணும்னா, நம்மகிட்ட இருக்கிற கண்மூடி பழக்க வழக்கங்கள் என்னவெல்லாம் இருக்குதோ, இந்த கந்தூரி குத்துக்கள், இந்த தாயத்து நரக எல்லாத்தையுமே மண்ணுல போட்டு மிதிக்க வேண்டும்.
அப்படி ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு சமுதாயமாக, மற்றவர்களுக்கு சிந்தனையை தூண்டுகிற ஒரு சமுதாயமாக நாம் திகழ வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகுரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். الله